குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், போன கிழமை செய்த சப்ஜெக்டின் ஒரு கண்டினியூஷன் தான் இருக்குது. கண்டினியூஷன் அதில் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் இருக்குது, வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு மற்றும் இடர் அடிப்படையிலான அணுகுமுறை. கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் இருக்கு. அப்போ போன கிழமை நாங்கள் பார்த்தது மணி லாண்டரிங், டெரரிசம் ஃபினான்சிங், மற்றது அது சம்பந்தமான சட்டங்கள், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஆக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ், ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அது அதின் செயல்பாடுகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, அது என்ன மாதிரி செயல்படுறது, மற்றது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங், இது போன்ற விஷயங்களை நாங்கள் போன முறை பார்த்து நாங்கள் அதில் இருந்து சில விஷயங்கள் திருப்பி இதில் வரலாம். இதை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு மணி லாண்டரிங் இது பார்த்து முடிஞ்சால் அங்கால மற்ற சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு. எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆக்டுக்குள்ள ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் என்று ஒன்று இருந்தது, அது பார்க்க நேரம் இருந்தது. அதில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணினான். இன்றைக்கு நேரம் இருந்தால் அதை பார்த்தால் அது முடிஞ்சால் செஷன் முடியும், இல்லை நெக்ஸ்ட் வீக் அதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு பார்ப்போம். இதை கொஞ்சம் பார்த்தபடியாக கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் நினைக்கிறேன். இதில் வந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியரான சப்ஜெக்ட், இதில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இராது. கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்று சொல்றது வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு மற்றும் இடர் அடிப்படையிலான அணுகுமுறை என்று சொல்றதுக்காக இப்ப ரிஸ்க் பேஸ் அப்ரோச் என்று சொல்லி சொல்றது. அது என்னன்னு பார்த்தால், சாதாரண உங்களுக்கு தெரியும், அக்கௌண்ட் கணக்கு திறக்கைக்குள்ள கணக்கு திறக்கைக்குள்ளே எல்லாரும் ஒரு ஃபார்ம் கொடுத்து எடுப்போம், கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்று சொல்லி எடுக்கிறது. அதிண்ட சட்டங்கள் என்ன, அதிண்ட விதிமுறைகள் என்னென்ன செய்ய வேணும்ன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு மற்றும் இடர் அடிப்படையிலான அணுகுமுறை என்னென்னா, நிதி பரிமாற்ற அறிவிப்பு சட்டம், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் பிரிவு 2. பிரிவு 2ல பிரிவு 1, பிரிவு 2ன் முதலாவது பிரிவில் என்ன சொல்லுதுண்டா, ஒரு கணக்கை வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது எந்த ஒரு நிறுவனமும் ஒரு கணக்கை திறக்கவோ செயல்படவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது. அது போன நிலைமை நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு கணக்கை வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது எந்த ஒரு நிறுவனமும் கணக்கை திறக்கவோ செயல்படவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது. அங்கு எந்த ஒரு அனாமதேய கணக்கு அல்லது எண்ணால் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட எந்த ஒரு கணக்குக்கும் இது பொருந்தும், சரிதானே? அல்லது நிறுவனத்தின் அறிவுக்கு தெரிந்து ஒரு கணக்கு கற்பனையாக அல்லது தவறான பெயர் இயங்குகிறது, பிழையான பெயர்லையும் கணக்கு இயங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்தது நாங்க போன முறையும் பார்த்தாங்களா, இல்லை கொஞ்சம் one second. எந்த ஒரு நிதி நிறுவனமும் நிறுவனத்தின் வழக்கமான செயல்பாட்டு செயல்முறை அமைப்புகள் அல்லது நடைமுறைக்கு புறம்பாக தனியாக கணக்குகளை பராமரிக்க கூடாது. நிறுவனத்தின் இந்த வளமையான செயல்பாட்டு செயல்முறைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இருப்பினோம், அதுக்கு புறம்பாக வேற கணக்குகளை பராமரிக்க கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. பிரிவு 2 சொல்லுதுல நிதியியல் உளவறிதல் பிரிவு, இது நாங்கள் பார்த்தாங்க. பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் போன்ற பார்த்தாங்களால் வகுக்கப்பட்ட எந்த ஒரு விதிகளுக்கும் உட்பட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் காணவும் மற்றும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் அல்லது பிற நம்பகமான மற்றும் சுயாதீனமான மூல ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு வாடிக்கையாளரை அடையாளம் காணும் திறன் கொண்டதாக அடையாளத்தை சரிபார்க்கவும். அப்ப இந்த பினான்சியல் ரிப்போர்ட்டிங் யூனிட், பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டால் வழங்கப்பட்ட இந்த ஒரு விதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் காணவும்
எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் சரிதானே ஒபிஷியல் டாக்குமெண்டா இருக்கணும் அல்லது பிற நம்பகமான சுயாதீனமான மூல ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு வாடிக்கையாளரை அடையாளம் காணம் கொண்டதாக இருக்க வேண்டும் சொல்லி ஐடென்டிபிகேஷன் இருக்கணும். பிரிவு 2.3 வாடிக்கையாளரை அடையாளம் காணப்பான விதிகள் ஒழுங்குமுறைகளை நிதியியல் உளவறிதல் பிரிவு வழங்குகின்றது. போன முறை பார்த்துனாங்க. புதிய விதி ஜனவரி 27, 2016 மேலதிக தேதியிட்ட வயலதிக வர்த்தமானி எண் 1951-13 வாடிக்கையாளர் உரிய அவதானம் விதிகள் 2016 ஆண்டின் எண் 1 யாருக்கு பொருத்தமாகுது அப்ளிகபிள். நிதி பரிமாற்ற அறிவிக்கும் சட்டம் பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் பிரிவு 33 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி நிதி வணிகத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு நிறுவனங்கள் அப்ப இந்த சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் யாருக்கு பொருத்தமாக அப்ளிகபிள் என்று சொன்னால் நிதி வணிகத்தில் ஈடுபடுற ஒரு நிறுவனங்கள் இந்த பிரிவு சட்டம் அதாவது FTRA சட்டம் பிரிவு 33 சொல்லப்பட்டிருக்க புலவன்மெண்ட். மற்றது ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் விதிகள் பொருந்தும். நிதி நிறுவனத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் யார் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள், மற்றது உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் பினான்ஸ் கம்பெனிஸ், உரிமம் பெற்ற பங்குத்தரகர்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ், அடுத்தது பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவைகள் இது பார்த்துறாங்க மணியோ வேல்யூ டிரான்ஸ்பர் சர்வீஸ். அங்கீகரிக்கப்பட்ட பணம் மற்றும் பணம் மாற்று நிறுவனங்கள் ஆத்தரைஸ் மணி சேஞ்சஸ் இருக்குன்னு தானே. அப்ப இவை நிதி வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களாக கொள்ளப்படுகின்றன. யாரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க், ஸ்பெஷலைஸ்ட் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ், லைசன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், எம்பிடிஎஸ் பணம் அல்லது பெறுமதி மாற்ற பரிமாற்ற சேவையாளர்கள், மற்றது மொபைல் அடிப்படையிலான பண பரிமாற்ற சேவை வழங்குனர்கள், மொபைல் அடிப்படையில் பரிமாற்ற சைட்டுக்கு தானே டயலாக் அதில் இ கேஷ் எல்லாம் இருக்குத்தானே. மற்ற அங்கீகரிக்கப்பட்ட பணமாற்றும் நிறுவனங்கள் ஆத்தரைஸ் மணி சேஞ்சஸ் இவ நிதி வணிகத்தில் ஈடுபட்ட நிறுவனங்கள். இடர் அடிப்படையிலான அணுகுமுறை இப்போ பார்ப்போம். இதில் நாங்கள் பார்த்தேன் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் என்று கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்ல பார்க்கறது. விதி அடிப்படையிலான அணுகுமுறையிலிருந்து இடர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு மாற்றம். விதி என்ற ரூல் பேஸ் அப்ரோச்ல இருந்து ரிஸ்க் பேஸ் அப்ரோச்சுக்கு ஏன் மாற வேண்டாம்? விதி அடிப்படையிலான அணுகுமுறை அனைத்து வகையான வாடிக்கையாளர்களுக்கும் தயாரிப்புகள் அதாவது ப்ராடக்ட்ஸுக்கும் இதன் ஆபத்தின் அளவை பொருட்படுத்தாமல் சமமான ஆதாரங்களை கோரியது. அப்போ ஒரே பேசிஸ்ல எல்லாரையும் அப்ரோச் பண்ணினோம் என்றால் அது பிரியோசனம் இல்லாம இருக்கண்டு தெரிய வந்தது. அதாலதான் இந்த ரிஸ்க் பேஸுக்கு போனது. இதற்கு நேர்மாறாக இடர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடல் சரிதானே மணி லாண்டரிங், ஃபினான்சிங் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தேவை. அவை ஆபத்தின் தன்மை, அளவு மற்றும் சிக்கலுடன் ஒத்துப்போகின்றன. அப்ப டிபெண்ட் ஆன் த ரிஸ்க் பேஸ். ஆபத்தின் தன்மை, அளவு மற்றும் சிக்கலுடன் ஒத்து போகின்றன. அப்ப அதுக்கு தான் இந்த ரிஸ்க் பேஸ்ல போறோம். பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல், இடர் முகாமை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரிதான். இதெல்லாம் இந்த மாதிரி இதை பார்க்கறது அது ஆன்டி மணி லாண்டரிங் என்றது தானே. பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடல். நிதி நிறுவனங்கள் அதன் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை அடையாளம் காணவும் நிதி நிறுவனங்கள் அதன் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை அடையாளம் காணவும் மதிப்பீடு செய்யவும் எவலுவேஷன் மற்றும் நிர்வகிக்கவும் பொருத்தமான பின்வருவனவை தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கின்றன. ஒன்று வாடிக்கையாளரிலிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகள், புவியியல் இருப்பிடம் லொகேஷன், பரிவர்த்தனை விநியோக வழிகள் டெலிவரி சேனல்ஸ் என்று இருக்குது. இப்ப இந்த வழியில தான் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கின்றன. கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஜியோகிராபிக் லொகேஷன்,
டிரான்சாக்ஷன் டெலிவரி சேனல்ஸ். அப்போ இந்த பேசிஸில் தான் நாங்கள் இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த பயங்கரவாத நிதியிடல் பண தூய்தாக்கல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பான பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இடர் மதிப்பீடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஆவணப்படுத்துதல். இடர் மதிப்பீடுகள் என்று சொல்லியிருக்க டாக்குமெண்டிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபைண்டிங்ஸ். அவ்வப்போது மீளாய்வு செய்வதன் மூலம் இடர் மதிப்பீடுகளை புதுப்பிக்கவும் ரிவ்யூ பண்றது. அவ்வப்போது ரிவ்யூ பண்றது. அதன் இடர் மதிப்பீடு நிதி நிறுவனங்களின் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல், இடர் சுய விவரம் மற்றும் அதன் பணிப்பாளர் சபைக்கு இடர் கட்டுப்பாடு மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன் பற்றிய அறிக்கையை சரியான நேரத்தில் வழங்க பணிப்பாளர் சபை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு இந்த கட்டுப்பாடு மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அறிக்கையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும். இடர் மதிப்பீடு ரிஸ்க் அசஸ்மெண்ட், நிதி நிறுவனங்களின் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல், இடர் சுய விவரம் செல்ஃப் அசஸ்மெண்ட் சொல்றது. அல்லது ப்ரொஃபைல் ஆன் த எஃபெக்டிவ்னஸ். சரிதானே? அதன் கட்டுப்பாடு நடவடிக்கை செயல்திறன் பற்றி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு அறிவிக்க வேணும். நடைமுறையில் எழுத்தில் உள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு அதன் பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக கொள்கையை வகுத்ததா இன்டர்னல் பாலிசி. நடைமுறை எழுத்தில் உள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக கொள்கையை உருவாக்குதல் வேண்டும். அப்ப இதுகள் இந்த இந்த பயங்கரவாத பண தூதாக்கம் பயங்கரவாத நிதியிடல்ல எடுக்கிற நடவடிக்கை. அது மேலதிக வழிகாட்டல் 11/1/2018 வெளியிடப்பட்ட 2018ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க நிதி நிறுவனங்களுக்கான பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல் இடர் மதிப்பீட்டுக்கான வழிகாட்டல். அதுல சொல்லப்பட்டிருக்கு மேலதிக வழிகாட்டல். உள்ளக கட்டுப்பாடு இன்டர்னல் கண்ட்ரோல், கொள்கைகள், இணக்கம், கணக்காய்வு மற்றும் பயிற்சி. இது பற்றி என்னன்னு பார்ப்போம். இன்டர்னல் கண்ட்ரோல், கொள்கைகள், பாலிசிஸ், இணக்கம் மற்றும் கணக்காய்வு மற்றும் பயிற்சி. சரிதானே? பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக பணம் தூய்தாக்கலுக்கு எதிரான பயங்கரவாத நிதியிடலுக்கு எதிரான கொள்கையை நிதி நிறுவனங்கள் வகுக்க வேண்டும். அப்ப உள்ளக பணிப்பாளர் சபை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால அப்ரூவ் பண்ணப்பட்ட உள்ளக இன்டர்னல் ஆன்டி மணி லாண்டரிங், ஆன்டி டெரரிசம் கவுண்டர், ஃபினான்சியல் கொள்கை நிதி நிறுவனங்கள் வகுக்க வேண்டும். சாரி, countering of financial terrorism. Sorry. ஒரு மூத்த நிர்வாக நிலை அதிகாரியை இணக்க அதிகாரியாக நியமிக்கவும். ஒரு சீனியர் ஆஃபீஸரை கம்ப்ளைண்ட்ஸ் அதிகாரியை நீக்கணும். என்ன செய்யணும்? இதற்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் இணக்க அதிகாரியை நியமிக்கிறது. ஒரு விரிவான பணியாளர் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு, பொருத்தமான பயிற்சி, திறன் மேம்பாடுகள், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க வேணும். சுயாதீன கணக்காய்வு செயல்பாடு, இன்டர்னல் கண்ட்ரோல். அது இண்டிபெண்டன்ட் ஆடிட் ஃபங்க்ஷன் இருக்க வேண்டும் என்று செய்யப்படுகிறது. வெளிநாட்டு கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்கள், வெளிநாடுகளில் ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் இருக்கு, மற்றும் சப்சிடரிஸ், துணை நிறுவனங்கள், சப்சிடரி. அப்ப இதுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி நிதி குழுக்கள் குழு அளவிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நிதி குழுக்கள் குழு அளவிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குரூப்ஸ், வெளிநாட்டு கிளைகள் மற்றும் பெரும்பான்மையான நிதி நிறுவனங்களுக்கு சொந்தமான துணை நிறுவனங்கள் ஒப்பீட்டளவில் மிகவும் கடுமையான பணம் தூய்தாக்கலுக்கு எதிரான, பயங்கரவாத நிதியிடலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரயோகிக்க வேண்டும். என்ற நிறைய அநேகமான நிறுவன வங்கிகள் அதற்கு நிறைய சப்சிடிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த நிறுவனங்கள் அல்லது ஒரு நிதி பினான்ஸ் கம்பெனியா இருந்தா கூட சப்சிடிஸ் இருப்பாங்க. அந்த நிறுவனங்களும் இந்த இதுகளை சரியாக அமல்படுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத AML CFT நடவடிக்கைகளை சரியாக பிரயோகிக்க வேண்டும்.
புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், நியூ டெக்னாலஜி. அதனால முதலும் பார்த்தாங்க போனவே. இது தொடர்பாக எழக்கூடிய பணதூய்தாக்கம் மற்றும் பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை கண்டறிந்து மதிப்பிடல், புதிய தயாரிப்புகளின் வளர்ச்சி. புது புது டெக்னாலஜி வரைக்குள்ள அதுக்குள்ளால இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம், அது சில நேரம் அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பாவிச்சு பணம் இந்த மோசடியில் நடக்கலாம். அப்ப அதில் எப்படி பாவிக்கிறது, புதிய விநியோக வழிமுறைகள் உள்ளிட்ட புதிய வணிக நடைமுறைகள், புதிய மற்றும் முன்பே இருக்கும் தயாரிப்புகளுக்கு புதிய அல்லது வளரும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, அப்ப டெக்னாலஜியை எப்படி பாவிக்கிறது. ஒவ்வொரு நிதி நிறுவனமும் செய்ய வேண்டியது வெளியீடு அல்லது பயன்பாட்டுக்கு முன் ஆபத்து மதிப்பீடுகளை மேற்கொள்ளுதல். அந்த ஒரு ப்ராடக்டை இந்த நிறுவனம் அதை வெளியிட முதல், அதாவது அவருடைய வாடிக்கையாளருக்கு அல்லது மக்களின் பாவனைக்கு விட முதல் அதன் ரிஸ்க் அசஸ் பண்ண வேணும். அது சரியாக அசஸ் பண்ணி தான் வெளியிட விட வேணும், பயன்படுறதுக்கு விடுறது முதல். அபாயங்களை நிர்வகிக்கவும் சமனப்படுத்தவும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்ப வெளியில விடுறது மட்டும் இல்ல, அதுல வர ரிஸ்கை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் பேலன்சிங். ரைட். அடுத்தது பார்ப்போம், எப்பொழுது வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு செய்ய வேணும். கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் எப்ப செய்ய வேணும் என்று பார்க்க வேணும். நாங்க வளமையாக கஸ்டமரு கணக்கு அக்கௌண்ட் திறக்க மட்டும் எடுத்து போட்டு விடுறது, அது போதாது என்றதுதான் இப்ப இது இருக்கிற உள்ள சர்க்குலர்ஸ்களை சொல்லப்படுது. எப்ப செய்ய வேணும் என்று பார்த்தால், முதலாவது வணிக உறவுகளில் நுழையும் போது. இது சாதாரணமா இல்லைன்னு செய்யறது, அக்கௌண்ட் திறக்க இன்னும் செய்யறோம் வணிக உறவு நுழையும் போது. அடுத்தது, ரூபாய் 2 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் அதற்கு சமமான தொகை சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு டிரான்சாக்ஷன் பணம் மற்றும் நாணய மாற்றும் வணிகத்தை வழங்கும் போது. 2 லட்சத்துக்கு அதிகமான தொகை அல்லது உள்ளூர் நாணயத்திலே அல்லது வெளிநாட்டு நாணயத்திலே டிரான்சாக்ஷன் ஒன்று செய்யக்குள்ள, ஃபாரின் கரன்சி எடுக்க அல்லது சேஞ்ச் பண்ணிக்க அல்லது உள்ளூர் டிபாசிட் பண்ணிக்க அல்லது விட்ரோ பண்ணிக்கல பார்க்க சொல்லிடும். தொலைத்தொடர்பு பண பரிமாற்ற சேவைகளை வழங்கும் போது செட் சரிதானே, காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்சாக்ஷன், மணி ரெமிட்டன்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் மானிட்டர் பண்ண வேணும். சிடிடி அந்த நேரத்தில் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும், இங்கே பணம் அந்த டீட்டெயில் எடுக்க வேணும். அவ்வப்போது பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது, அதாவது 2 லட்சத்தை தாண்டிய தொகை அவ்வப்போது என்று சொல்றதுக்கு ஒகேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ், ஒகேஷனல் டிரான்சாக்ஷன். அப்ப இந்த இதுல பார்த்துக்கொள்ளணும் எப்ப கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும். ஒன்று வணிக உறவு நுழையும் போது, மற்ற 2 லட்சத்துக்கு அதிகமான தொகை அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் இதுக்கு சமமான டிரான்சாக்ஷன் செய்யல, அல்லது தொலைத்தொடர்பு பண பரிமாற்றங்கள் சேவைகள் வழங்கும் போது ஸ்விஃப்ட் இதெல்லாம் கூட டிரான்சாக்ஷன்ஸ் வருது. கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்குள்ள இல்லாம போற டிரான்சாக்ஷன்ஸும் இருக்குது, மணி சேஞ்சஸுக்காலையும் போகும். மற்ற அவ்வப்போது பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது. அத்தகைய வாடிக்கையாளர் பணம் தூய்தாக்கம் பயங்கரவாத நிதியிடல் நடவடிக்கைகள் ஈடுகிறார் என்பதில் நிதி நிறுவனத்துக்கு சந்தேகம் உள்ள போது. இப்ப இந்த டிரான்சாக்ஷன்ஸ் செய்ய இந்த தொகை இல்லாட்டியும் அந்த நிதி நிறுவனத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவர் இதெல்லாம் ஏதாவது சம்பந்தப்படமா இருக்கிறார், மணி லாண்டரிங் அல்லது பயங்கரவாத நிதியிடலுக்கு நடவடிக்கை ஈடுபடுறார் ஒரு சந்தேகம் இருந்தாலும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை செய்ய வேணும். முன்னர் கூறப்பட்ட தகவலின் உண்மைத்தன்மை அல்லது போதுமான தன்மை குறித்து நிறுவனத்துக்கு எந்த சந்தேகமும் உள்ளது. முதல் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல சந்தேகம் இருந்தால் அதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காண்டி அல்லது தெளிவுபடுத்துறதுக்காண்டி புதிதாக சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும். இதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, விதி விலக்கு இருக்கு. என்னன்னு சொன்னால், வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் செயல்பாட்டை நடத்துவது வாடிக்கையாளரை தூண்டும் என்று நிதி நிறுவனம் நியாயமான முறையில் நம்பினால் அது வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு நடவடிக்கை நடத்துவதை நிறுத்திவிட்டு சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை முறையிடலாம். போன முறை பார்த்தனாங்க போன. அதாவது இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்ற இதை நாங்க செய்யறத பார்த்து கஸ்டமர் அலர்ட் ஆகிடுவார். இப்படியான இது தன்னில பேங்க்கு சந்தேகம் வந்துட்டு அல்ல நிதி நிறுவனத்துக்கு சந்தேகம் வந்துட்டுன்ற ஒரு சந்தேகம் வருமென்று நாம் தெரியுமா, அப்படி வருமென்று நம்பினா நிதி நிறுவனம் அதை நிப்பாட்டி போட்டு
நேரடியாக இந்த சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்கில் போய் ரிப்போர்ட் பண்ணி விடலாம். அது எக்ஸெப்ஷன்ல சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம். வாடிக்கையாளரை அடையாளப்படுத்தல், சரிபார்ப்பு மற்றும் உரிய விழிப்புணர்வு. வாடிக்கையாளரை அடையாளப்படுத்தல், ஐடென்டிஃபை பண்றது, மற்றது சரிபார்க்கிறது மற்றும் உரிய விழிப்புணர்வு, CDD, கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், ஐடென்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் அண்ட் CDD. வணிக உறவுகளின் நுழைவிற்கு முன்பு அதன் வாடிக்கையாளர் நன்மை பயக்கும் உரிமையாளர்கள் உட்பட அடையாளம் காணவும், அதாவது பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் அடையாளம் காணவும். அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவலை பெறுதல், அத்தகைய தகவல்களை சரிபார்த்து வாடிக்கையாளர்களை அடையாளம் காணும் மற்றும் ஆரம்ப இடர் விவர குறிப்பு நோக்கங்களுக்காக பதிவு செய்தல். நாங்கள் முந்தி பார்த்தாங்க ஒரு அட்டவணை ஒன்று வந்திருக்கு, UN செக்ஷன் லிஸ்ட் அப்படி எல்லாம் இருக்குத்தானே, அதோட கிராஸ் செக் பண்ணி பார்க்க வேணும். மற்றது குறைந்தபட்ச வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு, அதுன்ற என்ன மிக மினிமமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். கணக்கின் திறக்கை, கணக்கு திறக்கிற நோக்கம் என்ன, வருவாயின் என்ன வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, எதிர்பார்க்கப்படும் மாத புரள், எதிர்பார்க்கப்படுற டேர்ன் ஓவர் என்ன, எதிர்பார்க்கப்படும் டிரான்சாக்ஷன் என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் செய்ய போற என்று எதிர்பார்க்கப்படும். அடுத்தது எதிர்பார்க்கப்படும் வகை ஏனைய கட்சிதாரர்கள் பொருத்தமாயின், ஏனைய கட்சிதாரர்கள் சில நேரம் ஜாயிண்டை கொண்டா இருந்தால் எதிர்பார்க்க, இதுகள் சரியாக பார்க்க வேணும். டியூ டிலிஜென்ஸ்ல பார்க்க வேணும். வாடிக்கையாளர் அடையாளப்படுத்துறது சரியாக பார்க்க வேணும். அடையாளங்காணலும் மற்றும் சரிபார்க்கும் தனிப்பட்ட வாடிக்கையாளர், அடையாளங்கள் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். அதிகாரபூர்வமான தனிப்பட்ட அடையாளம் அல்லது வாடிக்கையாளரின் புகைப்படத்தை கொண்டிருக்கும் வேறு எந்த அடையாள ஆவணம், உதாரணம் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாக கடை வச்சுட்டு அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம். அப்ப சாதாரணமாக சொல்லப்படுற டாக்குமெண்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நேஷனல் ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சொல்லப்படுகிறது. பின்வரும் ஆவணங்கள் பெறப்படும் ஒவ்வொரு பிரதியும் அசலுக்கு எதிராக சரிபார்க்கப்படும். அப்ப அதுல காப்பி போட்டோ காப்பி சப்மிட் பண்றால் அதை ஒரிஜினலோட வெரிஃபை பண்ணணும். அடையாள ஆவணத்தின் நகல், ஐடென்டி கார்டின் ஒரிஜினல், முகவரி சரிபார்ப்பு ஆவணத்தின் நகல், அட்ரஸ் ஐடென்டி கார்டா இருந்தால் நேரம் டிஃபர் பண்ணால் அதுக்கு சரிபார்க்கணும். இலங்கை பிரஜை இல்லாத வாடிக்கையாளர்கள் கணக்கிடும் விஷயத்துல விசா அல்லது அனுமதியின் நகல். இங்க திறக்கிற எல்லாருக்கும் திறக்க இயலாது. அப்படி திறக்கிற அனுமதி இருக்கிற ஆட்கள்னு சொன்னா அந்த விசாவும் அதிண்ட போட்டோ காப்பி எடுக்க வேணும். நிதி நிறுவனத்தின் சான்றளிப்புடன் நகல்களில் வைக்கப்பட்டுள்ளது. கணக்கின் நோக்கம், இன்னதுக்காண்டி இந்த கணக்கு தரப்படுது. சேமிப்பு, முதலீடு, வணிக வருமானம், கடன் செலுத்தல், குடும்ப பணம் என்பது சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். வருவாயின் ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் ஏர்னிங், விற்பனை, வணிக வருவாய், முதல் வருமானம் போன்றவை. மற்றது எதிர்பார்க்கப்படும் மாதந்த வருவாய், இது ரேஞ்ச் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். 1 லட்சம் இல்லை 1 லட்சத்து 5 லட்சம், 5 லட்சத்துக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். மாதந்தம் இவ்வளவு வரப்படும் சொல்லி. எதிர்பார்க்கப்படும் பரிவர்த்தனை முறை, அப்ப இது கேஷா, செக்கா, நிதி பரிமாற்றங்கள் அல்லது ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸா, இப்படி இன்னும் அதில் கேட்கறது. இதுகள் ஏன் கேட்கிறேன்டா, இதுக்கு பின்னாடி வரப்போற டிரான்சாக்ஷன் இதுல அவர் எதிர்பார்த்த ஒரு இதை செய்யல, இதுக்கு முரணாக அடிக்கடி வந்திருந்ததுன்னு சொன்னால் இப்ப அவரை திரும்பவும் செய்ய வேணும். என்னன்னு சொல்லி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்து அதை பேங்க் சாட்டிஸ்ஃபைடா ஓகே, இல்லாட்டி முறையிட வேணும். எதிர்பார்க்கப்படும் வகை ஏனைய கட்சிதாரர்கள் பொருத்தமான சில நேரம் ஏனைய கட்சியாளர் ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சிருக்காங்க. சில நேரம் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தால் அவர்களுடைய மெட்டாக்களோட விவரங்களும் வேணும். நிதி பரிமாற்றங்களின் பயனாளிகள் போன்ற பெனிஃபிஷரிஸ் அதுல வர பெனிஃபிஷரிஸ் யாருன்னு பார்க்கணும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்ப அடுத்தது பார்த்தால் வாடிக்கையாளர்களின் இடர் விவர குறிப்பு, அதாவது கஸ்டமர்ஸ் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் சொல்றது. அதன்படி ஆபத்து அளவை குறைந்த, நடுத்தர, உயர் என மதிப்பிடுது. இப்ப நாங்க ரிஸ்க் பேஸ் தான் பாக்குறோம் வாடிக்கையாளர். அப்ப பாக்கல அதுல 3 பார்க்கறோம், லோ, மீடியம், ஹை என்று தான் ரிஸ்க் லெவல ரேட்டிங் செய்யறது.
பார்த்தால் வாடிக்கையாளர் வகை வந்து உதாரணம் பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களான குடியுரிமை அல்லது குடியுரிமை இல்லாதவர்கள், சரிதானே, சிட்டிசன் நான் சிட்டிசன், அவ்வப்போது அல்லது ஒரு முறை சட்டபூர்வ நபர்கள், என்ன சொல்றது, டிஃபரெண்ட் கஸ்டமர்ஸ், ஒகேஷனலோ ஒன் ஆஃப் லீகல் பர்சன், சட்ட நபர்கள் என்று இருப்போம். லீகல் பர்சன் சட்ட நபர்கள், சட்டபூர்வ சட்ட நபர்கள், இதை வந்து சட்ட நபர்கள் மாற்றும். அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்படும் நபர்கள், பெப் என்று சொல்றது அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தும் நபர்கள். மற்றது பல்வேறு வகையான டிஃபரெண்ட் டைப் தொழில் செய்கிற ஆக்கள் இருப்பினம் வாடிக்கையாளர். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரிஸ்கை வந்து நாங்கள் ரேட்டிங் செய்யணும், லோவா ஹையா மீடியமாண்டு. வணிகத்தின் புவியியல் இருப்பிடம் அல்லது வாடிக்கையாளர் சொந்த நாடு, லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் பிசினஸ் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஆஃப் த கஸ்டமர். சில கண்ட்ரிஸ் வந்து சரியான ரிஸ்க் இருக்கு, அங்கே சில நாடுகள் இருக்கு, அது வந்து இந்த மணி லாண்டரிங் அதுகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லாத நாடுகள் என்று தெரிஞ்சால் அதை வந்து ரிஸ்கான நாடுகள் என்று தெரிய வேணும். சில நாடுகள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அந்த நாடுகள் வந்து அங்கே ஒரு பாலிசி மில்லி ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பிளாக் மணி டீலிங் எல்லாம் தாராளமாக நடக்கிற இடங்கள் இருக்கு. வாடிக்கையாளரின் தயாரிப்புகள், சேவைகள், பரிவர்த்தனைகள் அல்லது விநியோக முறைகள், உதாரணம் பண அடிப்படையிலான நேருக்கு நேர் அல்லது நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாத எல்லை தாண்டிய கிராஸ் போர்டர் வாடிக்கையாளர் தயாரிப்புகள், சேவைகள், விநியோக முறைகள். மற்றது 4வது வாடிக்கையாளர் தொடர்பான வேறு ஏதேனும் தகவல், வேலை, வகை, வருமானம், செல்வத்தின் ஆதாரம், சட்ட அமைப்பு, any other information, employment type, source of income, wealth, legal structure என்று சொல்லி இதில் இருக்குது. அப்போ இதில் வந்து கஸ்டமர் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கில் பார்க்க வேண்டிய முறைகள் இது. வாடிக்கையாளர் இடர் விவர குறிப்பில் இதை வச்சுத்தான் மதிப்பிடலாம், எப்படி குறைந்த நடுத்தர உயர் என்று சொல்லி வாடிக்கையாளர் ஆபத்து அளவை மதிப்பிடுறது. இனி பார்த்தால் இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ்ல 2 வகையா பிரிக்கலாம். எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு சொல்லலாம், சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்றும். மற்றது மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு, என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்று 2 வகையா பிரிக்கிறது. சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு, மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு. இதுல பார்த்தால் சாதாரணமாக வாடிக்கையாளர் கேட்கல ஆபத்து குறைஞ்சவையா இருந்தால் அவைய வந்து SCDD சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் அதை வந்து பார்க்கலாம். சாதாரணமா பயங்கள் எல்லாம் இருக்கு அந்த போகும்போது. அதிக ஆபத்துள்ளதெனில் ECDD பின்பற்றணும் சொல்லுங்க, என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்று அதை பிரயோகிக்க வேணும். அந்த முறையை பின்பற்ற வேணும். இயல்பாகவே அதிக ஆபத்துள்ள ஆக்கள் யார் என்று பார்த்தால் அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நபர்கள், பெக், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்ஸ் என்று பார்த்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நபர்கள், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்ஸ். மற்றது NGOs, அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. லாப நோக்கமற்ற நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, NPO என்று சொல்றது. மற்ற அதை விட சேரிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதை விட அதிக ஆபத்துள்ள நாடுகளை சேர்ந்த வாடிக்கையாளர்கள், அதிக ஆபத்துள்ள நாடுகள் இருக்குது. கஸ்டமர் ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ், சில நாடுகள் அப்படி லிஸ்ட் பண்ணப்பட்டே அந்த நாடுகள் இருக்குது. உங்களுக்கு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதுகள் இருக்குது. இதை விட வேறு சில நாடுகளும் இருக்குது. அதுகள் அங்கே வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பற்றி அவ்வளோ கோரி பண்ணாத கண்ட்ரிஸ் இருக்குது. அதுகள் வந்து அதிக ஆபத்துள்ள நாடுகளை சேர்ந்தவை. அந்த நாட்டை சேர்ந்து வர வாடிக்கையாளர்கள் ஆபத்து. உங்களுக்கு தெரியும், சில நேரம் இந்த ஃபோன் வழியா அது வழி எல்லாம் சிறிய ஃப்ராடுகள் நடக்கிறது. மெசேஜ்கள் வந்து அதுல எல்லாம் அங்கே வந்து ஒரு ஆபத்துள்ள நாடுகள் இருக்குது. அப்ப இதுல பார்த்தா அதிக ஆபத்துள்ள வகை எந்தெந்த வகை என்று கேட்டா சொல்லக்கூடிய இருக்கணும். ஒன்று பெப், அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நபர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள், சேரிட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிறுதானே
தொண்டு நிறுவனங்கள், சர்வதேச இன்றைக்கு மற்ற அதிக ஆபத்திலும் நாடுகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள். மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செய்வது எப்படி? இப்ப பார்த்தா மேம்படுத்தாத ECDD எப்படி செய்கிறது? மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வுக்கு வாடிக்கையாளர் விழிப்புணர்வை விட அதிக ஆய்வு தேவைப்படுகிறது. எப்படி? வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர் குறித்த கூடுதல் தகவல்களை பெறுதல். நாங்கள் வளமையாக பெறுற தகவலோட கூடுதலான தகவல்களை அதில் பெறுதல் வேண்டும். மூத்த நிர்வாகத்தின் ஒப்புதல். இந்த கணக்கு திறக்கிறதுக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் எடுக்க வேணும். அதுக்கு சாதாரணமாக ஒரு கிளையில் இருக்கிறவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறத விட சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் எடுக்கணும். உத்தேசித்துள்ள வணிக உறவின் நோக்கம் குறித்து கூடுதல் தகவல்களை பெறுதல். உத்தேசித்துள்ள வணிக உறவின் பிசினஸ் ரிலேஷன்ஸ் கூடுதல் தகவல்களை பெறுதல். வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாள தரவை தொடர்ந்து புதுப்பித்தல். தொடர்ந்து புதுப்பிக்கிறா என்ன செய்யறது? கண்டினியூஸ்லி வந்து அந்த பார்த்து கொண்டிருக்கணும், மானிட்டர் பண்ணி செய்யணும். Regular update and identification data of customer and the beneficial இந்த பெனிஃபிஷியல் நன்மை வைக்கிற வரையும் இதையும் எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கணும். வருங்கால அல்லது நிகழ்த்தப்பட்ட பரிவர்த்தனைக்கான காரணங்களை விசாரித்து பதிவு செய்தல். இப்ப நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது எதிர்காலத்தில் டிரான்சாக்ஷன்கள் காரணங்களை பதிவு செய்தல். அப்ப இதில் வந்து மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செய்வது எப்படி என்றதற்கு தான் இதில் சொல்லப்பட்டு வர்ற காரணங்கள். சரிதான். இப்ப பாப்போம். தாமதமான சரிபார்ப்பு அனுமதிக்கப்படுகிறது. சில நேரத்தில் இந்த உடனடியாக இந்த வெரிஃபிகேஷன் வந்து செய்யறது சில நேரம் சாத்தியம் இல்லாததாக இருக்கலாம். அப்படி இருக்கிற கட்டத்தில் சில நேரத்தில் அனுமதிக்கப்படுறது. அதுக்கு விதி 32 செக்ஷன் ரூல் 32 படி அது அனுமதிக்கப்படுது. தாமதமான டிலேட் வெரிஃபிகேஷன் இஸ் அலவுட். வணிக உறவில் நுழைவதற்கு முன்பாக அல்லது அதற்குள் நுழையும் போதே வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்க ஒவ்வொரு நிதி நிறுவனத்துக்கும் தேவைப்பாடு உள்ளது. அப்ப இது வந்து ரிக்வயர்ட் பார்க்க வேணும். வாடிக்கையாளரின் ஆபத்து நிலை குறைவாக உள்ளது. அவற்றை வந்து ரிஸ்க் வந்து குறைவா இருக்குது. வணிக உறவுக்குள் நுழையும் கட்டத்தில் சரிபார்ப்பு சாத்தியமில்லை. அந்த நேரத்துல வந்து சாத்தியம் இல்லாம இருக்குது. பண துய்தாக்கம், பயங்கர நிதியிடல் மீதான எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியான நேரத்துல கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து சரிபார்ப்பு 14 வீர நாட்கள் வரை தாமதமாக முடியும். அப்ப இதுதான் இந்த ரூல் 32 தாமதமான சரிபார்ப்பு. தாமதமான சரிபார்ப்பின் ஆபத்தினை நிர்வகிக்கிறது. எப்படி நிர்வகிக்கிறது? இப்படி நாங்கள் செய்தாலும் வெரிஃபிகேஷன் செய்யணும். அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறது என்றுதான் இப்ப பிரச்சனை. எப்படி என்றால், தாமதமான சரிபார்ப்பின் ஆபத்தை நிர்வகிக்க நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள் எண்ணிக்கை, வகை மற்றும் அளவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். சும்மா திறந்து அப்படியே விட இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனை க்ளோஸ் மானிட்டரிங் செய்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்கும் முன் ஒரு வணிக உறவை அல்லது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் ஒரு நிதி நிறுவனம் அதிக பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியில் அபாயம் உள்ள ஒரு வாடிக்கையாளருடன் நடத்தக்கூடாது. இது முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்கும் முன் ஒரு வணிக உறவை, பிசினஸ் ரிலேஷன்ஷிப் அல்லது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் டிரான்சாக்ஷன் ஒரு நிதி நிறுவனம் அதிக பண தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடல் அபாயம் உள்ள ஒரு வாடிக்கையாளருடன் நடத்தக்கூடாது. இப்படி நல்லா சொன்னாலும் அங்க ரிஸ்க் தெரிய வந்துட்டா நடத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இப்ப பாப்போம். தொடர்ந்து கொண்டிருக்கும், அதாவது கண்டினியூ ஒன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ். வாடிக்கையாளரின் ஆரம்ப ஏற்றுக்கொள்ளலின் பின்னர் வாடிக்கையாளரின் இடர் சுயவிவரத்தை நிதி நிறுவனம் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து புதுப்பிக்க வேண்டும். முதல் கணக்கு திறந்துட்டால் அவர் டிரான்சாக்ஷன் செய்துட்டா அதோட நிப்பாற்ற இல்லை. அந்த அவருடைய ரிஸ்க் இதை வந்து செல்ஃப் ப்ரொஃபைல்னு சொல்றது, ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து நிதி ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணி கொண்டு இருக்க வேண்டும்.
வாடிக்கையாளருடனான அனைத்து வணிக உறவுகளையும் நிதி நிறுவனம் தொடர்ந்து கண்காணிக்கும், தொடர்ந்து மானிட்டர் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது. நிதி நிறுவனம் தகவல்களை பெற்று அனைத்து சிக்கலான வழக்கத்துக்கு மாறான பெரிய பரிவர்த்தனைகளை மற்றும் அனைத்து அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணியையும் நோக்கத்தையும் ஆராயும். இதுல வந்து அனைத்து சிக்கலான வழக்கத்துக்கு மாறான பெரிய பரிவர்த்தனைகள் மற்றும் அனைத்து அசாதாரண பரிவர்த்தனைகள் சரிதானே, அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் பின்னணியின் நோக்கத்தையும் ஆராயும். இதுதான் சொல்லி இருக்குது. தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒன்கோயிங் டியூ டெலிஜென்ஸ்ல செய்ய வேண்டிய விடயங்கள். கால இடைவெளிகளில் வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு அல்லது மதிப்பு, கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், டைம் இன்டர்வல் பீரியட், டைம் டு டைம் செய்யற முறை என்னன்னு பார்க்கறது. இதுல பார்த்தா பீரியோடிக் ரிவ்யூ சொல்றது, எப்பொழுது வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தகவலை மதிப்பாய்வு செய்வது, அவ்வப்போது பீரியோடிக்கலை செய்யலாம். உள்ளக கொள்கையால் தீர்மானிக்கப்பட வேண்டும். இன்டர்னல் பாலிசி, ஒரு நிறுவனம் வந்து எப்பப்போ வாடிக்கையாளர் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸை செய்ய வேணும் என்று இன்டர்னல் பாலிசியா செய்யணும் என்று நெடுகளும் செய்து இருந்தா கஸ்டமர்ஸ் வந்து ஹரஸ் பண்ற மாதிரி வந்துடும். அப்ப அவை வந்து விட்டுட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி உள்ள கொள்கை தான் தீர்மானிக்கணும், எப்படி செய்யறாங்க, செய்யவும் தான் வேணும், அதுக்கேற்ற மாதிரி தீர்மானிக்க வேண்டும். இடைவெளி காலம் வாடிக்கையாளர் இடருடன் தொடர்பானதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த தீர்மானிக்கிற காலம் இப்ப 6 மாதம், 1 வருஷம், ஏதோ ஒரு காலம் வந்து இந்த கஸ்டமர் பர்டிகுலர் கஸ்டமர் ரிஸ்கோட, அவற்றுடைய ரிஸ்கோட தொடர்பானதாக இருக்க வேண்டும். இது போன்ற அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணி மற்றும் நோக்கம் விசாரிக்கப்பட்டு மற்றும் நிதியியல் உளவறிதல் பிரிவின் FIU பயன்பாட்டுக்காக கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்படல் வேண்டும். ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தொடர்பான திருப்தியற்ற தகவல்களை வழங்கினால், ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தொடர்பான திருப்தியற்ற CDDயை வழங்கினால் அத்தகைய வாடிக்கையாளருடன் உறவு அதிக ஆபத்து என்று கருதப்படும். ஹை ரிஸ்க் என்று கன்சிடர் பண்ணணும். மற்றும் மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். அப்படியே வந்துட்டால் முதல் கொடுத்த தகவல் இல்லை, அந்த நிதி நிறுவனத்துக்கு திருப்தி இல்லாவிட்டால் அப்போ அவற்றை இப்போ இருக்கிற ரியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஒப்பிட்டு பார்க்க திருப்தி இல்லாவிட்டால் அது ஹை ரிஸ்காக கருதப்படும். அப்படி என்றால் அவருக்கு ECDD, அதாவது என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். அடுத்த பாப்போம், அவ்வப்போது வரும் வாடிக்கையாளர்கள், ஒகேஷனல் கஸ்டமர்ஸ், ஒரு முறை வாடிக்கையாளர்கள், ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ், இடையே வரும் ஓக்கின், அதுக்கு சரியா தமிழக தெரியல, அப்படி போட்டிருக்கேன். ஓக்கின் கஸ்டமர்ஸ் இடைப்பாலும் வந்துட்டு ஒரு கவாராக்கள், அந்த ஓக்கின் மாதிரி வந்து போறவ வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடத்துதல் மற்றும் அடையாள நகல்களை பெறுதல். இப்படியான நாட்கள்கிட்ட எப்படி இந்த விழிப்புணர்வு நடத்துவது, கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் நடத்துறதை பற்றி பார்ப்போம். 2 லட்சத்தை தாண்டிய வங்கி கட்டளைகள், வரைவுகள் போன்ற கருவிகளை கொள்வன பே ஆர்டர்ஸ், டிராப்ட் மாதிரி எடுக்க விரும்பினோம், அல்லது பொர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வரலாம். அந்த நேரங்களில் எடுக்கக்கூடியதாக எடுக்க வேணும். கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் எடுக்க வேணும் என்றது லீகல் ரெக்யூர்மெண்ட். கஸ்டமர் ரெஃப்யூஸ் பண்ண இல்லாது. சில இடங்கள்ல ஒரு மாற்றம் அப்படி சொல்லி இப்போ அரசாங்கம் வந்து சில இடங்கள்ல இப்ப சொல்றது அரசாங்கத்தின் சட்டம். இப்போ கொரோனாண்டா இப்ப மாஸ்க் போட வேணும், கை கழுவணும், இதெல்லாம் அரசாங்கத்தின் சட்டங்கள். ஆனால் சில மதிக்கிற இல்லை. நிதி நிறுவனத்துக்கு போனா நிதி நிறுவனத்துல வந்து அதை வந்து ஆகி பண்ணி பியோசனம் என்றது அரசாங்கத்தின் சட்டம். தண்டனைக்குரிய குற்றம் அது. 2 பேருக்கும் தண்டனை. அதை செய்ய மறுத்தவருக்கும் இது தண்டனை, அதை அவர் செய்யாம உங்களுக்கு ஏற்றுக்கொண்டவருக்கும் தண்டனை அதானே. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்குது. அப்ப இதை வந்து இப்படியான நேரத்துல கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் செய்ய வேண்டும். ரூபாய் 2 லட்சத்தை தாண்டிய வேறு ஏதேனும் பரிவர்த்தனைகள் அல்லது இணைக்கப்பட்ட பரிவர்த்தனைகளின் தொடர், இணைக்கப்பட்ட என்று சொல்றதுக்கு லிங்க்ட் டிரான்சாக்ஷன், சீரீஸ் ஆஃப் லிங்க் டிரான்சாக்ஷன்ஸ், இதாவது இணைக்கப்பட்ட பரிவர்த்தனைகள்
2 லட்சத்தை தாண்டிக்க அதுக்கும் செய்ய வேண்டும். இது அவ்வப்போது வார கஸ்டமர்ஸுக்கு செய்யணும்னு சொல்லப்படுது. தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ், தேர்ட் பார்ட்டி மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர்கள் வந்து வரைக்குள்ள தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் என்று சொல்றது மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர்களால் தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ செய்யப்பட்ட ரூபாய் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட எல்லா காசு வைப்பு அல்லது அதற்கு சமனான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் மேற்கொள்ளப்பட்டவை பதிவு செய்யப்பட வேண்டும். சில பேர் வந்து சம்பந்தம் வந்து டிபாசிட் பண்ணி போடுறது. அப்படியா இருந்தால் அவர்கள் வந்து தேர்ட் பார்ட்டி டிபாசிட் பண்ணிக்குள்ள கலெக்ட் பண்றது. இது பழமையாக வெள்ள பேங்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குத்தான். இது அவருடைய எல்லாத்தையும் எடுக்கிறவ அந்த ஃபார்ம்ல 2 லட்சத்துக்கு மேல தேர்ட் பார்ட்டி டிபாசிட் பண்ணிக்குள்ள அந்த டீட்டெயில் எடுபடுது. இந்த மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர் தனித்தனியாக மொத்தமாக செய்யப்பட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட காசு வைப்பில் அதுக்கு சமனான இந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் பதிவு செய்யணும். அந்த பேங்க் ஃபார்ம்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்குது. அப்ப அதுல பெயர், முகவரி, செல்லுபடியாக அவற்றை அடையாள அட்டை இலக்கம், பர்பஸ், மூன்றாம் தரப்பு வாடிக்கையின் கையொப்பம். இது வந்து சாதாரண உங்களுக்கு தெரிஞ்ச நடைமுறை. எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்குது. கணக்குகளுடன் தொடர்பட்ட அங்கீகாரம் பெற்ற வணிக நிறுவனங்களின் எழுத்தர்கள், கிளார்க்ஸ், கணக்காளர்கள், பணியாளர்கள், முகவர்கள் அல்லது வியாபார இடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மூன்றாம் தரப்புதான் கருதப்பட மாட்டார்கள். இப்போ ஒரு பிசினஸ் நிறுவனத்தின் அங்கே இருக்க வந்து வேலை செய்யற ஒரு ஆள் வந்து அதில் டிபாசிட் பண்ணி போய்க்க அவர் வந்து தேர்ட் பார்ட்டி என்று இந்த இதுக்கு கணக்கு கொள்றது இல்லை. இந்த வந்து வளமையா அது நிறுவனத்துக்காண்டி இங்க வந்து போடினோம். அவைகிட்ட வந்து நாங்கள் இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து இந்த டீட்டெயில் கேட்கறது இல்லை. இனி அடுத்ததுக்கு வாரம் அரசு சாரா நிறுவனங்கள். நாங்க இதில் பார்த்தோம்னா இதில் வந்து அதிக ஆபத்துள்ள நிறுவனங்கள் சொல்லி பார்த்தனாங்க. அப்ப என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும். அரசு சாரா நிறுவனங்கள், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், லாப நோக்கற்ற நிறுவனங்கள், என்பிஓஸ், நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், அல்லது தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டிஸ் என்று இருக்குது. இதுகள் வந்து இயல்பாகவே அதிக ஆபத்து மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். இது வந்து அதிக ஆபத்து மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கை, அதாவது ECCDக்கு உட்படுத்த வேண்டும். கணக்குகள் முறையான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும், பரிவர்த்தனைகள் அறிவிக்கப்பட்ட குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களுடன் பொருந்தக்கூடிய என்பதையும் உறுதிப்படுத்தும். அப்ப அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அது என்ன நோக்கத்துக்காக திறக்கப்பட்டதோ அந்த நோக்கங்களுக்கு பாவிக்கப்படுது, அந்த அந்த குறிக்கோள்கள் நோக்கங்களோட பொருந்துன்றதையும் உறுதிப்படுத்த வேணும் இந்த நிறுவனங்களோட செயற்பாடுகள். தன்னார்வ தொண்டு நிறுவனம், என்ஜிஓ, லாப நோக்கற்ற நிறுவனம் அல்லது அறக்கட்டளை என்ற பெயரில் கணக்குகளை திறக்கணும். அப்ப இவ வந்து அந்த பெயர்கள் வரக்கூடிய மாதிரி தான் திறக்க வேண்டும். என்ஜிஓ, என்பிஓ, சேரிட்டி என்று. கணக்குகளை இயக்க அதிகாரம் பெற்ற நபர்கள் மற்றும் அவர்களின் ஆட்சி குழுக்களின் உறுப்பினர்கள் மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கையை உட்படுத்தப்படுவார்கள். அப்ப அந்த ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு தானே, அந்த ஆப்ரேட் பண்ற ஆட்கள் கணக்க அல்லது அவை இந்த கவர்னிங் பொடி என்று இருக்கு சரிதானே, கவர்னிங் பொடி, ஆட்சி குழு உறுப்பினர்கள் அவை என்று வந்து அவைக்கும் வந்து என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேண்டும். ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், லாப நோக்கற்ற நிறுவனம் அல்லது தொண்டு நிறுவனத்தின் ஆட்சி குழுக்களின் தனிப்பட்ட கணக்குகளை தொண்டு நோக்கங்களுக்கு அல்லது நன்கொடைகளை சேகரிக்க அனுமதிக்க கூடாது. இது சொல்லப்படுது. இந்த நிறுவனங்கள் வந்து இந்த ஆட்சி குழுக்களின் அவை இந்த நிறுவனத்தின் தனிப்பட்ட பர்சனல் அக்கௌண்ட்ஸை வந்து இந்த ஃபண்ட் ரைசிங் அதற்கு பாவிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப இதில் வந்து இந்த நிறுவனங்கள் பற்றிய சொல்லப்பட்ட விதிமுறைகள். அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன். இது அடிக்கடி கேள்வி பாரத் பேப்பர், எக்ஸாம் பேப்பர்லையும் பார கேள்வியல். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன் ஆர். இவை ஆர் என்று சொல்லி பார்க்கிறேன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கார், அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர் என்பது உள்நாட்டிலோ அல்லது ஒரு வெளிநாட்டிலோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பிலோ முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர். முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது ஒரு மாநிலத்தவர், அதாவது ஸ்டேட் பிரசிடென்ட், அல்லது அரசாங்கத்தின் தலைவர், ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்ல ஒரு இதா இருக்கிற முக்கிய தலைவர் இதா இருக்கிறவர், ஒரு அரசியல்வாதி. இப்ப எங்களுக்கு இந்த மாநில தலைவருக்கு ப்ரொவின்சியல் கவுன்சில் இல்ல
மாகாண என்ன சொல்றது சீஃப் மினிஸ்டர் சொல்லலாமா என்ன அப்படியும் வரும். அல்லது அரசாங்கத்தின் தலைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டிஷியன், ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி, ஒரு அரசாங்க அதிகாரி, உயர் பதவியில் இருக்கிற அரசாங்க அதிகாரி, நீதித்துறை அதிகாரி, நீதித்துறை அதிகாரி என்றைக்க நீதிபதிகள் அதெல்லாம் பெறும். அல்லது இராணுவ அதிகாரி, இராணுவ அதிகாரிக்க சொல்லப்பட்டது கேர்னல் தரத்தில் உள்ள அதிகாரிகள் சொல்லப்பட்டது. அரசுக்கு சொந்தமான கூட்டுத்தாபனம், அரசு அல்லது தன்னாட்சி அமைப்பின் மூத்த நிர்வாகி. சரிதானே? அப்ப இது இந்த மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகளையும் கொண்டிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ், இந்த மிடில் ஆபீசர்ஸ் இருக்குதானே, மிடில் ரேஞ்ச் ஆபீசர்ஸ் அவ இதுக்குள்ள வர மாட்டேன். இளநிலை அல்லது யூனியன் ஆபீசர்ஸை இதுக்கு கொண்டே இல்லை. நடுத்தர வரிசை அல்லது இளநிலை தரவரிசைகளை சேர்க்கவில்லை. அவ பெப்புக்க வர மாட்டினம், மற்ற எல்லாரும் வருகினோம். சரிதானே? இதை ஞாபகம் வச்சு கொள்ளணும் யாருன்னு சொல்லி. இவ அதிக ஆபத்து கொண்டாகல. ஏனென்றா இவ உங்களுக்கு தெரிய வேணும், இவ எப்பவும் தங்களால கொண்டு தங்களோட அதிக அதனை பெருமளவு இந்த நிதி பணம் மோசடி அல்ல இதற்குள்ள செய்யலாம் என்ற ஒரு சந்தேகப்பாடு உள்ளது. அப்ப இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பாவிக்கலாம் என்று சொல்லி எண்ணம் சிந்தனை இருக்குதானே. அதுக்காண்டித்தான் இவர்களுக்கு இந்த ECDDயை செய்கிறது. அதிக ஆபத்து, அரசியல் ரீதியாக வெளிப்படுத்த நபர்களை தீர்மானிக்க பொருத்தமான உள்ளக கொள்கைகள், இன்டர்னல் பாலிசி, நடைமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தேவை. இதுல வெளிப்படுத்தப்பட்ட நபர்களை தீர்மானிக்க பேங்க் அல்லது நிதி பினான்சியல் இன்ஸ்டிடியூட் தீர்மானிக்கணும். இவர் இந்த இதுக்குள்ள பேப்புக்குள்ள வருவார் என்று தீர்மானிக்கிறதுக்கு உள்ளக கொள்கைகள் வகுத்து வச்சிருக்கணும், அல்லது நடைமுறைகள், ப்ரொசீஜர்ஸ், கண்ட்ரோல்ஸ் வச்சிருக்கணும். வணிக உறவில் நுழைய உயர் நிர்வாகத்திலும் ஒப்புதல் பெறுதல் வேண்டும். முதலும் பார்த்தனாங்க இது வைக்கி அக்கௌண்ட் திறக்கிறேன்னு சொன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் எடுக்கணும். நிதி மற்றும் செல்வத்தின் ஆதாரங்களை அடையாளம் காணவும் அல்லது நிதி மற்றும் செல்வத்தின் நன்மை பயக்கும் உரிமையை அடையாளம் காணவும். அப்ப இவை என்ற சோர்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அல்லது இன்கம் அதில் பார்க்கக்கூடிய இருக்கணும். நன்மை பயக்கும் அல்லது பெனிஃபிஷரிஸ் என்னண்டு வெல்த் அதிന്റെ பெனிஃபிஷரின் அடையாளம் காணக்கூடிய இருக்கணும். பொதுவாக கிடைக்கக்கூடிய பொது தகவல்களின் மறு ஆய்வு, ரிவ்யூ செய்ய வேணும். கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ரிவ்யூ செய்ய வேணும். பரிவர்த்தனைகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு போன்ற அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்களுடனான வணிக உறவுகளின் மேம்பட்ட கண்காணிப்பை நடத்தல், என்ஹான்ஸ்ட் டியூ டிலிஜென்ஸை நடத்த வேண்டும். அடுத்தது கண்காணிப்பு, மானிட்டரிங்கும் செய்ய வேணும். மானிட்டரிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் செய்யணும். இது பெப்பின்டே நான் பார்த்தேன், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன். அடுத்ததாக உள்ள இன்னொரு இது வருகிறது, அதிக இடர் நாடுகளின் வாடிக்கையாளர்கள். அது நாங்கள் முதல் பார்த்தோம். அதிக இடர் நாடுகள் என்று சொன்னா ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ். இதுல பார்த்தால் ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று சொன்னால் மேம்பட்ட வாடிக்கையாளர்களின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை அதிக ஆபத்து உள்ள நாடுகளில் இருந்தான வணிக உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் பயன்படுத்தல் வேண்டும். அப்ப இந்த நாடுகளோட டிரான்சாக்ஷன் செய்கிற வணிக உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகள், அந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் பயன்படுத்துதல் வேண்டும். ECC, அதாவது மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அடுத்தது நிதியியல் உளவறுதல் பிரிவு தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் அதிக ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிடுகிறது. அப்ப பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அந்த லிஸ்ட்டை வெளியிடும். அப்ப அந்த லிஸ்டோட கிராஸ் செக் பண்ணி கொண்டு இருக்க வேணும். இந்த கணக்கில் தர கேட்க வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணி கொண்டிருக்க, அதோட மானிட்டர் பண்ணி கொண்டிருக்க வேணும். பொருத்தமான எதிர் நடவடிக்கைகளை பிரயோகித்தல் வேண்டும். வணிக உறவுகள் அல்லது நிதி பரிவர்த்தனைகளை வரையறுத்தல். இதுதானே. அப்ப இப்படி பாக்க பொருத்தமான அப்பப்ப பார்த்து அந்த சூட்டபிள் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். லிமிட்டிங் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், மீளாய்வு செய்தல் மற்றும் திருத்தல், தேவைப்பட்டால் தொடர்பாடல் வங்கி உறவுகளை நிறுத்தல், தொடர்பான கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப்.
அதை டெர்மினேட் பண்ண தொடர்பாடல் வங்கின்றது நிறுத்தல்னு சொல்லுது. ஏன்னா நிதி நிறுவனங்களை பற்றி தான் கதைக்கிறோம். அப்போ தொடர்பாடல் வங்கி நிறுவுகளை நிறுத்தல்னு சொல்லப்படுது. கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப். நிதியியல் உளவறுதல் பிரிவால் குறிப்பிடப்படும் வேறு எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். இதை விட பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து அவ்வப்போது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை செய்யுங்க, அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும்னு சொல்லப்படுது. எதுக்கு? அதிக இடர் நாடுகளின் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள், அதிக இடர் உள்ள நாடுகளோட தொடர்பு கொள்ள நாடுகள். ஏனைய தேவைப்பாடுகள் என்று நாங்கள் இங்க பார்க்கிறது விதி 95. எந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர் அல்லது பயனாளியும் சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியலில் அல்லது வழங்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் தோன்றுகிறார் என்பதை ஒவ்வொரு நிதி நிறுவனமும் சரிபார்க்க வேண்டும். எந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர் அல்லது பயனாளியும் சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியல் அல்லது வழங்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் தோன்றுகிறாரா என்பதை நிதி நிறுவனம் சரிபார்க்க வேண்டும். இது அடிக்கடி யூஎன் சாங்ஷன் லிஸ்ட் அப்படின்னு வந்துருக்கும். அல்லது இப்ப சொன்ன மாதிரி எனக்கு லிஸ்டில் வந்துருக்கும். அந்த லிஸ்டோட இருக்கிற செக் பண்ணி தான் கணக்கெடுத்துறக்கு டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கணும். அல்லது அப்படி வந்தால் டிரான்சாக்ஷன் நிப்பாட்ட வேணும். விதி 96 ரூல் 96. கணக்கு ஆரம்பித்தல் கோரிக்கை பெரும் கிளையிலிருந்து, இது ஒரு முக்கியமானது, நிரந்தர முகவரி வழங்கப்பட்ட வருங்கால வாடிக்கையாளரின் விஷயத்தில் இடம் மிக தொலைவில் இருக்கும் போது கணக்கை திறப்பதற்கான கோரிக்கையை நிதி நிறுவனம் ஊக்கப்படுத்தாது அல்லது நிராகரிக்கும். சரிதானே? கணக்கு ஆரம்பித்தல் கோரிக்கை பெறும் கிளையிலிருந்து நிரந்தர முகவரி வழங்கப்பட்ட வருங்கால வாடிக்கையாளர் விடயத்தில் பெர்மனன்ட் இடத்துல இருந்து இந்த பிரான்ச் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்படியான முகவரி, நிரந்தர முகவரி வழங்கப்பட்ட வாடிக்கை விஷயத்துல இடம் மிக தொலைவில் இருக்கும் போது கணக்கை திறப்பதற்கான கோரிக்கையை நிதி நிறுவனம் ஊக்கப்படுத்தாது, என்கரேஜ் பண்ணாது அல்லது நிராகரிக்கும். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். மேலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மற்றும் சரியான காரணத்தை பதிவு செய்யாவிட்டால் எதிர்கால வாடிக்கையாளரின் குறிப்பு அல்லது குடியிருப்பு, எதிர்கால வாடிக்கையாளர் குடியிருப்பு அல்லது வணிகத்துக்கு மிக அண்மித்த கிளையில் கணக்கை திறக்க வாடிக்கையாளர் கோரப்படுவார். அது வளமையாக வங்கியளிப்ப செய்கிற முறை என்றால் அவருடைய வீட்டுக்கு அல்லது பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கிட்ட இருக்கிற அந்த வங்கி கிளை அல்லது நிதி நிறுவனத்துல கணக்கை திறக்க சொல்லித்தான் சொல்றது. இல்லையென்றா சரியான ஒரு விளக்கத்தை சொல்லணும். சில நேரம் வாடிக்கையாளர் சொல்லலாம், இல்லை இங்கதான் எந்த கிளையன்ஸ் இருக்கணும், அவன் கலெக்ஷன்ஸை வந்து நான் இங்கதான் வந்து டிபாசிட் பண்ண போறேன் அல்லது இங்கே பேமெண்ட் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு நியாயமான இதை ஒரு நிதி நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் செய்யலாம். இல்லை இதை வந்து அதை என்கரேஜ் பண்ணாது இல்லை நிராகரிக்கும். விதி 97. ஒரே வாடிக்கையாளரால் ஒரே நிதி நிறுவனத்தில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கணக்குகள் திறக்கப்பட்டால், சரி அந்த பாத்துங்க, ஒரே நிதி நிறுவனத்தில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கணக்கு திறக்கப்பட்டால் அனைத்து கணக்குகளின் தொடர்ச்சியான வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செயற்படுத்துவதற்காக அத்தகைய கணக்குகள் திறக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட நோக்கத்தை நிதி நிறுவனம் பதிவு செய்யும். அப்ப சில நேரம் ஒரே கஸ்டமர் 2 அல்ல 3 கணக்கு திறக்கலாம். திறந்தால் அதை ஏன் திறந்து அதை இந்த டியூ டிலிஜென்ஸ் விழிப்புணர்வு சரியா செய்து ரெக்கார்ட் பண்ண வேணும். சில நேரம் தேவையில் இருக்கலாம், ஒரே கஸ்டமருக்கு வெவ்வேறு பிசினஸ் இருக்க வெவ்வேறு அதில் ரெக்கார்ட் பண்றதுக்காக வேறு கணக்குகள் இருக்கலாம், அதெல்லாம் மானிட்டர் பண்ண வேணும். அடுத்த பாவம் லீகல் பர்சன்ஸ், சட்ட நபர்கள். சட்ட நபர்கள் என்றா சட்ட நபர்களுக்கான வாடிக்கையாளர் விழிப்புணர்வு. அப்ப சட்ட நபர்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும். வாடிக்கையாளர் இயற்கையான நபர் இல்லாத இடத்தில் ஒவ்வொரு நிதி நிறுவனமும் பின்வருவற்றுக்காக நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாடிக்கையாளர் உரிமை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல். வாடிக்கையாளர் உரிமை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல். ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கஸ்டமர். வாடிக்கையாளர் உரிமை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு புரிந்து கொள்ளுதல். வாடிக்கையாளரை அடையாளம் கண்டு சரிபார்த்தல், சரியா ஐடென்டிஃபை பண்ணணும்.
இறுதியில் வாடிக்கையாளரை சொந்தமாக வைத்திருக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் இயற்கை நபர்களை தீர்மானித்து லீகல் பர்சன் தான். லீகல் பர்சனுக்கு பின்னாலே இருக்கிற சரி உண்மையான நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்கணும். அதை அந்த லீகல் சட்ட நபரை கண்ட்ரோல் பண்றாங்களா யாருன்னு சொல்ற நேச்சுரல் பர்சன்ஸாவே யாருன்னு வந்து தீர்மானிக்க வேணும். பொதுவான சட்ட நபர்கள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள். இப்ப சட்ட நபர் என்று சொல்றது யாரு? இப்ப வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், சிறுதானி தனியார், பொது அல்லது கடல் கடந்த ஆப்சோ சிறுதானி அல்லது பப்ளிக் பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கும். ஆப்சோ கம்பெனிஸ் கடை கடந்து சொல்ற இதில் இருக்கும் சட்ட நபர்கள் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள கம்பெனி லிமிடெட் லைபிலிட்டிஸ் கம்பெனிஸ் இருக்குத்தானே. மற்ற சட்ட ஏற்பாடுகள், அறக்கட்டளைகள், ட்ரஸ்ட் இருக்குத்தானே. இதுகள் வந்து சட்ட நபர்கள். நன்மை பயக்கும் உரிமையாளர் யார்? அப்ப இந்த சட்ட நபர்களின் உண்மையான உரிமையாளர் யார்? ஒரு இயற்கை நபர் அல்லது நபர்கள். இறுதியில யாருக்கு சொந்தம்? ஃபைனலி யாருக்கு இது சொந்தமா போகுது? அல்டிமேட்லி ஓனர்ஸ் யாரு? அல்லது கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல். ஒரு வாடிக்கையாளர் மற்றும் இயற்கை நபர் யாருடைய சார்பாக ஒரு பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன் யார் சார்பாக இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடத்தப்படுகிறது? ஒரு சட்டபூர்வமான நபர் அல்லது அந்த ஏற்பாட்டின் மீது இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர்களின் நன்மைக்கு உரிமையாளர் யார் என்றது சட்ட நபரை வந்து உண்மையான சட்டபூர்வ நபர் அல்லது ஏற்பாட்டின் மீது இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர்களின் நன்மைக்கும் உரிமையாளர் யார் என்றதை பார்க்க வேணும். அப்ப அதான் நன்மை பயக்கும் உரிமையாளர் யார் என்றது தெரிய வேணும். அப்ப அதுதான் சிடிடி செய்கிறது. உரிமையை மறைக்க சட்டவிரோத காரணங்கள், உண்மையா அந்த சரியா சொல்றதுக்கு காரணங்கள் கணக்கே இருக்குது. என்னத்துக்கு கண்டாடி என்றால் குற்றம் அல்லது குற்றவியல் வருமானத்தை மறைக்க அல்லது வசதி அளிக்கிறதுக்காண்டி, அதாவது குற்றம் அல்லது குற்றவியல் வருமானத்தை மறைக்கிறதுக்காண்டி இந்த மோசடி செய்யறது, போன்சி திட்டங்கள் என்று சில திட்டங்களா சொல்றது, இந்த சரியான திட்டங்களால பணம் சம்பாதிக்கிறது, வரி ஏய்ப்பு, பிரச்சார நிதியிடல் சட்டங்கள், ஊழல் மற்றும் சுய கையாளுதல், பண தூய்தாக்கல் மோசடி, முடக்கி வைக்கும் நீதிமன்றம் சொல்லப்படுது. முடக்கி வைக்கும்ன்றதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு சரியா விளக்கமா இல்லை. போஸ்டல் கோட்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டளையிடப்பட்ட சொத்து மீட்பு, ஓர்டர்ட் அசெட் ரிகவரி. இதுகள் வந்து உரிமை மறைக்கிறதுக்கான காரணங்கள். மற்றது பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடலுக்காக அறியப்பட்ட சந்தேகிக்கப்படும் குற்றவாளியின் அடையாளத்தை மறைக்கிறதுக்காண்டி. இந்த மணி லாண்டரிங், டெரரிசம் பினான்சிங்ல அறியப்பட்ட சந்தேகிக்கப்படும் குற்றவாளியின் அடையாளத்தை மறைக்கிறதுக்கும் இந்த சட்ட நபர் என்ற போர்வைக்குள்ள வரலாம். ஒரு கணக்கின் உண்மையான நோக்கத்தை மறைக்க, கணக்கு தொடர்பான நிதிகளின் மூல பயன்பாட்டை மறைக்கவும். கணக்கின் உண்மையான நோக்கத்தை மறைக்கவும், கணக்கு தொடர்பான நிதிகளின் மூல பயன்பாட்டை மறைக்கவும் வருகிறது. உரிமையாளர், உண்மையான உரிமையாளர் மறைக்க இன்னொரு பிரச்சனை வருகிறது. 10% அதிகமான பங்கு வட்டி பங்குதார சதவீதம் வைத்திருக்கும் அனைத்து இயற்கை நபர்களும் அடையாளம் காணப்பட வேண்டும். மேலும் நியாயத்தன்மை சோதனைக்கு உட்பட்டு சரிபார்க்க வேண்டும். சரிதானே? 10% மேல பங்கு வட்டி வச்சிருக்கிறார்கள அதையும் வெரிஃபை பண்ணி பார்க்க வேணும். ஏனென்றா நேச்சுரலா ஒரு தாள் 10% மேல வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படியா இருக்கீங்கல்ல, அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க வேணும். இந்த வழக்கில் கட்டுப்பாட்டு கொள்கை தீர்மானமாகின்றது. பிற தேவைப்பாடுகள், நிதி பரிமாற்ற அறிக்கையில், அதாவது நம்ம நிதி பரிமாற்ற அறிக்கையிடும் சட்டம் நாங்கள் பார்த்தோம், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் பிரிவு 4 விதிகள் 89/94 பதிவேடுகளை வைத்திருத்தல் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகளுக்கு பராமரிக்கணும். நாங்கள் பார்த்தனாங்க இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து 6 ஆண்டுகளுக்கு பராமரிக்க வேணும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இதை விட உள்நாட்டு மற்றும் சர்வதேச பரிவர்த்தனைகளின் அனைத்து பதிவுகளும் வச்சிருக்க வேணும். அடையாள ஆவணங்களின் கணக்கு திறப்பு படிவங்கள் போன்ற வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செயல்முறை மூலம் பெறப்பட்ட அடையாள தரவுகளின் பதிவுகள் எல்லாம் ஆரம்பித்து வச்சிருக்கணும். பரிவர்த்தனை வாடிக்கையாளர்கள் அல்லது கணக்குகள்
கணக்குகள் வழக்குகளில் ஈடுபட்டுள்ளன அல்லது நீதிமன்றத்தில் அல்லது வேறு பொருத்தமான அதிகாரத்துக்கு முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டிய நீண்ட காலத்துக்கு நிதி நிறுவனங்கள் பதிவுகளை வைத்திருக்கோம். இப்ப 6 வருஷம் என்று சொன்னாலும் சில நேரத்தில நீதிமன்ற வழக்குகள் போய்கொண்டிருந்தா அதுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துக்கு ஏற்ற இதுகளுக்கு டாக்குமெண்ட்ஸை வச்சிருக்க வேண்டும். அனைத்து வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தகவல்களும் பரிவர்த்தனை பதிவுகளும் உடனடியாக தொடர்புடைய உள்நாட்டு அதிகாரிகள் மற்றும் நிதியியல் உணர்வுகள் பிரிவுக்கு கிடைப்பதை நிதி நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும். அது கடைசியாக தொலைத்தொடர்பு உடன் மாற்ற வயா டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. அது இப்ப அடிக்கடி கூட நடந்து இருக்கு. வயா டிரான்ஸ்ஃபர்ஸ் நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் மற்றும் அத்தகைய நியமிக்கப்பட்ட நபர்கள் நாங்கள் போன முறையும் பார்த்தோம். கொஞ்சம் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சார்பாக அல்லது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் வேறு எந்த நபர் மற்றும் நிறுவனங்களுடன் பரிவர்த்தனை நடத்துவதற்கு தடைகள் விதித்தல். டிசிக்னேட்டட் பர்சன்ஸ் அல்லது நிறுவனங்களுடன் மற்றும் அத்தகைய நியமிக்கப்பட்ட நபர்கள் நிறுவனங்கள் சார்பாக அல்லது வழிகாட்டுதல் செயல்படும் நபர் வேறு இந்த நபர் வேறு நிறுவனங்களுடன் பரிவர்த்தனை நடத்துவதற்கான தடைகளை விதித்தல். சந்தேகம் வரைக்க அதில் விதிக்கலாம். சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொலைத்தொடர்பு ஊடான மாற்றங்கள் மதிப்பு ரூபா 1,00,000க்கும் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ அல்லது எந்த வெளிநாட்டு நாணயத்திலும் அதுக்கு சமமானவை. இப்ப இதுல இந்த சிடிடி செய்ய வேண்டும். நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல். தோற்றுவிப்பாளர் தகவல், தோற்றுவிப்பாளர் என்று சொல்றது ஒரிஜினேட்டர். இப்ப அவருடைய ஒரிஜினேட்டர் என்ற இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கணும். தகவல் பெயர், கணக்கு எண், தனிப்பட்ட பரிவர்த்தனை குறிப்பு எண், தோற்றுவிப்பாளர் முகவரி அடையாளத்தை கொண்டு வச்சிருக்கணும். பயனாளி தகவல், பயனாளி பெனிஃபிஷரியின் பெயர், அவருடைய கணக்கு எண், தனிப்பட்ட இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டும். இடைநிலை நிதி நிறுவனம் தகவல் தொடர்பு பரிமாற்றத்தின் பெறும் அனைத்து தோற்றுவாய் மற்றும் பயனாளி தகவல்களும் தகவல் தொடர்பு பரிமாற்ற செய்தியுடன் தக்க வைக்கப்படுகின்றன. இப்ப இடையில அந்த டிரான்ஸ்மிட் பண்ற நிறுவனம், இடையில நிறுவனம் இதுகளை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்டர்மீடியேட்டரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றது. பயனாளி நிதி நிறுவனம் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் மற்றும் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளாக தகவல்களை பராமரிக்க வேண்டும். cross border transactions இதில் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருக்கணும். அதாவது தகவல்களை வச்சிருக்கணும். ரிட்டென்ஷன் என்று சொல்லப்படுறது வச்சிருக்கணும். இணங்காதன் விளைவு நாங்கள் அன்றைக்கும் பார்த்தோம். கான்சிக்வன்ஸ் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ்களுக்கு செய்யாவிட்டால் தண்டனை நீதிமன்றத்துக்கு போனால் நிதி பரிமாற்ற அறிவிக்கும் சட்டம் FTR பிரிவு 10 இணங்காதுக்கு சட்டம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 1 மில்லியனுக்கு அதிகமாகாத அபராதம், முதல் சந்தர்ப்பத்தில் அபராதமாக விதிக்கப்பட்ட தொகை இரட்டிப்பு மடங்கு பிளஸ் ஒவ்வொரு இணக்கத்துக்குமான அபராதம். முதல்ல 1 மில்லியனுக்கு அதிகமாக இருக்கும். 2ஆம் தரம் போனால் முதல் சந்தர்ப்பத்தில் விதிக்கப்பட்டதை போல டபுள் பிளஸ் ஒவ்வொரு இணக்கத்துக்குமான அபராதம். இதுதான் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ். இதுல சிம்பிளா போட்டிருக்கு. சுருக்கமாக பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தந்திருக்குது. அது நீங்க 2 3 தரம் வாசிச்சீங்கள் என்றால் வழங்கக்கூடியதாக இருக்கும். முடிச்சுக்கணும். போனாலுமே abandoned ப்ராப்பர்ட்டி வந்தபடியே அதோட வந்துட்டது. இப்போ இதுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, நாங்க பார்ப்போம். ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ். Scriptless securities என்றது
இப்போ நாம் இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஆக்டில் நாங்கள் பார்த்த நாங்கள் இலங்கையில் வந்து எலக்ட்ரானிக் டிஜிட்டல் இமேஜ்கள் அதுக்குள்ள டிரான்சாக்ஷன்ஸ் வந்து செய்கிறது அந்த ரெக்கார்டில் அக்செப்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துனாங்க சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் என்றா என்ன. இப்போ ஸ்கிரிப்ட் சொன்னால் எழுத்து வடிவிலான கடன் பத்திரங்கள். ஸ்கிரிப்ட்லெஸ் என்ற எழுத்துல இல்லாத எழுத்து வடிவம் இல்லாத. அப்ப அதை வந்து மத்திய வங்கியில என்ன தமிழ் என்று பார்த்தா பத்திரங்களற்ற பிணையங்கள் சொல்லி போட்டிருக்கணும். அல்லது பத்திரங்களற்ற கடன் பத்திரங்கள். இப்ப ட்ரெஷரி பில், ட்ரெஷரி உண்டியல், ட்ரெஷரி பொண்ட் இருக்குது. இதுகள் வந்து அரசாங்கம் அதில் வந்து மக்கள்கிட்ட பொதுவெளியில இருந்து கடன் எடுக்கிறதா பொதுமக்கள்கிட்ட இருந்து அதோட ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ல இப்ப மாற்றப்படுது என்றால் முந்தி ட்ரெஷரி உண்டியல் அதில் வாங்கினால் அதுக்கு பத்திரங்கள் குடுபடும், அதாவது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அதில் குடுபடும். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அது பிறகு திருப்பி எடுக்க இல்லை ரினியூ பண்ண பிறகு அது முடிஞ்சு மெச்சுவர் பண்ணிட்டு அதை திருப்பி எடுத்து புதுசாக எடுக்கலாம் பெரிய ப்ரொசீஜர்ஸ் அது. இப்போ கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இந்த எலக்ட்ரானிக் ஆக்ட் எல்லாம் வந்தா பிறகு அது வந்து ஒரு இலகுவா முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல நான் சொல்ற இந்த இதுல வந்து சட்டமா இருக்குது லோ. இதுல நான் பார்க்க உங்களுக்கு இதை வந்து தெரிய வேணும். இதுல வேற சப்ஜெக்ட்லயே உங்களுக்கு ட்ரெஷரி பில்லை பற்றி வேற எதுவும் நினைக்கணும். இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட்ல இதுல பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்குள்ள இந்த சப்ஜெக்ட்ல சட்ட செக்ஷன்ஸ் லோ செக்ஷன்ஸ் வந்து நான் இதுல போட இல்லையா. இதுல ஆபரேஷனல் ஆஸ்பெக்டும் கொஞ்சம் கலந்து வருகுது. மெயினா இதுக்குள்ள வருகிறது லங்கா செக்யூரை பற்றி தான் வருது. லங்கா செக்யூர் தான் ஹேண்டில் பண்ணுது. ஆனா இந்த லோ எடுத்து பார்த்தால் அந்த இந்த சொல்லப்பட்டிருக்க சட்டத்துக்குள்ளேயும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுல ஆபரேஷன் ஆஸ்பெக்ட் வந்தாலும் ஆபரேஷன் ஆஸ்பெக்டை வந்து தவிர்த்து இதுல பார்க்க இல்லாம இருக்கிறபடியால் இதை சொல்லி பார்த்துன்னு போறேன். கணக்கு தான் இருக்கு. இன்றைக்கு இந்த செஷனை முடிக்கிறேன்னு யோசிச்சேன். இதுல பார்ப்போம் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி. இப்போ ட்ரெஷரி பில் என்றா அநேகமா எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் செய்யறது இருக்குது. இதுல சம்பந்தப்படுற தரப்பினரால் இது எப்படி ஆப்ஷன் நடக்குது, அதற்குரிய இந்த சட்டத்தின்படி என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க வேணும், என்னென்ன மாதிரி இருக்க வேணும்ன்ற பற்றி தான் இதுல சொல்லப்படுகிறது. அப்ப அதுகள் அந்த ரூல்கள் அந்த சட்டங்கள் அமலாக்கம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பத்திரங்களற்ற பிணையங்கள். காகித சான்றிதழ் இல்லாமல் தரவு படிவு வடிவத்தில் டேட்டா மெசேஜ் வழங்கப்படும் பத்திரங்கள் தான் ஸ்கிரிப்ட்லெஸ் அரசாங்க பத்திரங்கள். ஆரம்பத்துல ட்ரெஷரி உண்டியல்கள், ட்ரெஷரி பில் மற்றும் ட்ரெஷரி முறிகள், ட்ரெஷரி பாண்ட் அனைத்தும் காகித சான்றிதழ் இல்லாத வடிவில் வெளியிடப்படுகின்றன. இப்ப வந்து ட்ரெஷரி பில் என்றா இது வந்து செய்யப்படுது. இப்ப நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணினா வந்து எனக்கு வந்து ட்ரெஷரி அந்த பில் வந்து எனக்கு ஒரு டாக்குமெண்ட் தாரையில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்படும். உங்களோட விழா வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்குரிய ஈல்டு விளவு, வட்டி என்னெல்லாம் ஈல்டு விளவு இத்தனை பெர்சன்டேஜில் இவ்வளோ காலம் முடியும், உங்களுக்கு மெச்சூரிட்டியை முடியும், இவ்வளோ வேறு இவ்வளோ காலத்துக்கு 6 மாதமோ 1 வருஷமோ கொடுத்துக்கிற பொறுத்து என்று சொல்லி அறிவித்தல் வேறு முடிஞ்சு வரைக்குள்ள வேறதான். எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லையாக அந்த பேப்பர் ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும். விளவு 1 மில்லியனோ 5 மில்லியனோ இல்லை 1 lakh 2 lakh டிபாசிட் பண்ணன்றதை அறிவிக்கிறதா. அப்போ அதுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் எனக்கு தாரையில் ஒரு நோட் ஒன்று வரும், அல்லது இமெயில்ண்டா இமெயிலுக்குள்ளால வரும். பத்திரங்களற்ற பிணையங்களின் 2ஆம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட் பரிவர்த்தனைகளை பதிவு செய்யும் பொருட்டு கணனி அடிப்படையிலான மத்திய வைப்பு மற்றும் சென்ட்ரல் டிபாசிட்டரி தீர்வு வைப்பு செட்டில்மெண்ட் அமைப்பு செட்டில்மெண்ட் சிஸ்டம் சென்ட்ரல் டிபாசிட்டரி அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் நிறுவப்பட்டுள்ளது. பரிவர்த்தனைகள் பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு கொடுமுறை ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இதுல 5S வந்துட்டு 4S தான், ஒரு S வராத 4S. ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறை. பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறை எனப்படும். மின்னணு தீர்வு ஏற்பாடு மூலம் தீர்க்கப்படும். இப்பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு அமைப்பு மற்றும் மத்திய வைப்பு அமைப்பு சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் CDS ஆகியவை லங்கா செக்யூர் என்று பெயரிடப்பட்டது. இது ரெண்டும் சேர்த்து தான் லங்கா செக்யூர்னு சொல்லுது. இதை ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் ரெண்டையும் சேர்த்து லங்கா செக்யூர்.
இப்ப பார்ப்போம், எழுத்துருவிலான சான்றிதழ் இருந்து பத்திரங்களற்ற பிணையங்களுக்கு நகர்வதற்கான காரணங்கள். ஏன் இப்படி போனது? பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து பேப்பர் இல்லாம போயிருக்குது. பத்திரங்களற்ற பிணையங்கள் அரசாங்க கடன் பத்திர சந்தையில் செயற்திறனை மேம்படுத்தும். இது ஆபரேஷனல் இது இருந்தாலும் இருக்குது, போட்டிருக்கேன். லங்கா செக்யூர் இலத்திரனவியல் முறையில் இயங்குவதால் வர்த்தகம் அனைத்து சந்தை பங்கேற்பாளர்களுக்கும், அதாவது முதன்மை வணிகர்கள் என்றால் பிரைமரி டீலர்ஸ், முதன்மை வணிகர்கள் பிரைமரி டீலர்ஸ், வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸுக்கும் வசதியா இருக்கும். அனைத்து பிணைய பரிவர்த்தனைகளின் தீர்வும் உடனடியாக மத்திய வைப்பு அமைப்பின் சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் கணனி அமைப்பில் பதிவு செய்யப்படும். எழுத்து அடிப்படையிலான அமைப்பில், அதாவது நாங்கள் பழைய முறையில, அதாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதுல பத்திரங்கள் ஒப்புதல், அதாவது அக்செப்டன்ஸ் மற்றும் விநியோகம் டெலிவரி மூலம் மாற்றப்படும். அக்செப்ட் பண்ணி டெலிவரி பண்ணி மாற்றப்படும். பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறை SSS அறிமுகம் மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் விநியோக சான்று வழங்க வேண்டிய அவசியம் எழவில்லை. அப்ப டெலிவரி இல்லை, அது வேரிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. பிசிக்கல் டெலிவரி வேரிஃபிகேஷன் அது ஒன்றும் இப்ப இல்லை, இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் நடக்கிறபடியால். எனவே SSS அறிமுகப்படுத்தல் மனிதர் தலையீடு, அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன் மற்றும் பாதுகாப்புகளின் பௌதீக சரிபார்ப்பு, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் தேவை குறையும். இதனால் திறன் அதிகரிக்கும். பத்திரங்களற்ற பிணையங்கள் காகித அடிப்படையிலான பத்திரங்களுடன் தொடர்புடைய அபாயங்களை அகற்றும். பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் துளைஞ்சா எடுத்துண்டுவோ எல்லாம் பெரிய கரைச்சல் தானே, அது அந்த ரிஸ்க் இல்லா போகுது. எழுத்திலான பத்திரங்களின் பௌதீக இடமாற்றங்கள் உள்ள அபாயங்களை மத்திய வைப்பு அமைப்பின் இயக்கம் பூச்சியமாக குறைக்கிறது. அப்ப டாக்குமெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாம் ரிஸ்க் இல்லாம போகுது. இது அனைத்து பதிவுகளையும் மின்னணு, அதாவது எலக்ட்ரானிக் முறையில பராமரிக்கும். லங்கா செக்யூர் என்பது பதிவக, லங்கா செக்யூர் தான் மெயின்டைன் பண்ணுது. இது அரசாங்க பத்திரங்களின் பாதுகாவலர் ஆகும், கஸ்டடியனா இருக்குது. அரசாங்க பத்திரங்களின் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸின் கஸ்டடியன். பத்திரங்களற்ற பிணையங்களின் பரிவர்த்தனைகளின் தீர்ப்பிற்காக கொடுப்பனவுகள் ஒரு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் RTGS என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள், அடிப்படையாக கொண்டவை. அப்ப இந்த செட்டில்மெண்ட்டுக்கு பாவிக்கிற மெத்தட் RTGS. அங்கு நிதிகள் உடனடியாக மாற்றப்படுகின்றன. அப்ப இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி சிஸ்டத்துல, செட்டில்மெண்ட் சிஸ்டத்துல பேமெண்ட் செட்டில்மெண்ட் நடக்கிறது RTGS-க்குள்ளார். ரைட். பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறை, ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம். பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறையில் பரிவர்த்தனை நிகழும் போது உடனடியாக பிணையங்கள் தீர்வு செய்யப்படும். அதாவது உடனடியாக பிணையங்கள் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் நடக்கும். ஒரு பரிவர்த்தனை நிகழும் போதெல்லாம் பத்திரங்கள் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு மின்னணு தரவு, அதாவது டேட்டா மெசேஜ் உள்ளீடு வடிவில் மாற்றப்படும். உதாரணமாக, ஒரு வாங்குபவர் பத்திரங்களை பெறுவார். நான் பர்ச்சேஸ் பண்றேன்னா இருந்தால் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிய, அவருடைய கணக்கில் பத்திரங்கள் வரவு வைக்கப்படும். எனக்கு வரவு வைக்கப்படும், அதாவது இந்த கணக்கண்டைக்கு அந்த செக்யூரிட்டி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதன் விற்பனையாளரும் இருப்பார். அதன் பிணையங்கள் கணக்கில் பற்று வைக்கப்படும். விக்ரால் கணக்கில் பற்று வச்சு வேண்டவற்றில் வரவு வைக்கப்படும். உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் முதன்மை வணிகர்கள் பிரைமரி டீலர்ஸ் பங்கேற்கும் RTGS மூலம் தொடர்புடைய நிதி பரிமாற்றம் நடைபெறும். ஒரு ஆள் இன்வெஸ்டர் வேண்டிய இன்வெஸ்டருக்கும் பிரைமரி டீலர்ஸ் இருப்பேன் பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றது. இதுகள் செட்டில்மெண்ட் RTGS நிதி பரிமாற்றம் நடைபெறும். தொடர்புடைய கணக்கு பதிவுகள் தொடர்புடைய முதன்மை வணிகர்கள் அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கிகளின் தீர்வு கணக்கில் செய்யப்படும். பத்திரமற்ற பிணையங்களின் தீர்ப்பு முறைமை மூலம் பத்திரங்கள் மற்றும் RTGS மூலம் நிதிகள் தீர்வு சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர்கள் மின்னணு மூலம் உறுதி செய்யப்படும். பார்ட்டிசிபென்ட்ஸ் இதற்கான எலக்ட்ரானிக் வேல எல்லாம் உறுதி செய்யப்படும். இப்ப நாங்க பார்ப்போம் CDS. பார்த்துட்டு வரோம் CDS என்று சொல்லி பத்திரங்கள். CDS என்றா என்ன? சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம். மத்திய வைப்பு முறை என்பது கணனி அடிப்படையிலான தரவுத்தளம். இது டேட்டாபேஸ் அங்க இருக்குது. இது அரசாங்க பத்திரங்களின் கையிருப்புகளின் பதிவுகளை பராமரிக்கும்.
இது வந்து இந்த லோவிலாம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ஒன்று மெயின்டைன் பண்ணப்படும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய வைப்பு அமைப்பு பங்கேற்பாளர்களின் பார்ட்டிசிபென்ட்ஸ் கணக்குகள் மற்றும் ஒவ்வொரு பிணையத்தின் ஒவ்வொரு தனிப்பட்ட கணக்குகளையும் பராமரிக்கும். பங்கு பெற்றவர்கள், அதாவது முதன்மை வணிகர்கள், நாங்கள் பார்த்தோம் பிரைமரி டீலர்ஸ், மற்றும் உருவம் பெற்ற வணிக வங்கிகளிடமிருந்து பெற்ற அறிவுறுத்தலின்படி சிடிஎஸ்ஸில் மின்னணு முறையில் பத்திரங்களற்ற பிணையங்களின் கையிருப்பை மாற்றுதல் பதிவு செய்யப்படுகிறது. லங்கா செக்யூர் என அழைக்கப்படும் சிடிஎஸ்ஸில் உள்ள முதலீட்டர்களின் நிதிகளை உறுதிப்படுத்தும் மாதாந்த அறிக்கை, அதாவது மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து வெளியிடும். ஒரு பரிவர்த்தனை நடைபெறும் போதெல்லாம் பரிவர்த்தனையில் ஈடுபட்ட பங்கேற்பாளர்களுக்கு இது பற்றி அறிவிக்கும். டிரான்சாக்ஷன் நடக்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இது பற்றி அறிவிக்கிறது. இப்ப பார்ப்போம், இந்த லீகல் சட்ட முறைமை இதே இப்படி வருது. பத்திரங்களற்ற பிணையங்கள் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் சட்ட முறை என்ன, லீகல் சிஸ்டம் என்ன, இதுக்குரிய சட்டங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. 1995ஆம் ஆண்டின் 31ஆம் இலக்க உள்நாட்டு திரைசேரி உண்டியல்கள் ட்ரெஷரிவில் கட்டளை சட்டம் மற்றும் 1995ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க பதிவு செய்யப்பட்ட பங்கு மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டம் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகளை மிக குறைந்த வடிவத்தில் வழங்குவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை வழங்குகிறது. 2002ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க திருத்தத்தின்படி இலத்திரவியல் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல்களுக்கான மத்திய வைப்பகத்தையும் சென்ட்ரல் சிடிஎஸ் மத்திய வைப்பகத்தையும் தீர்வு முறைமையும் ஏற்படுத்தல் சாத்தியமாயிற்று. 2004ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க உள்ளூர் திரைசேரி உண்டியல்கள் கட்டளை சட்டம் திருத்தப்பட்டது மற்றும் 2004ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க பதிவு செய்யப்பட்ட பங்கு மற்றும் பிணையங்கள் கட்டளை சட்டம் ஆகியவை ஏற்கனவே எழுத்து வடிவத்தில் திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறிகளை பத்திரங்களற்ற வடிவத்தில் மாற்றுவதற்கு வகை செய்கிறது. அப்ப முந்தி பிசிக்கல் டாக்குமெண்ட் இருந்ததை இதுல மாற்றுறதுக்கு அந்த சட்டம் தான் கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த சட்டம் தான் அதுல இந்த பிரிவுகள் படி அந்த பேப்பர் டாக்குமெண்ட் இருந்ததுல ஸ்கிரிப்ட்லெஸ் டாக்குமெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு சட்ட திருத்தி இருக்குது. மேற்படி சட்டபாகங்களின் பிரகாரம் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட முறைமை விதிகள், ஒழுங்கு விதிகள் மற்றும் வழிகாட்டல்கள் லங்கா செக்யூரின் நடவடிக்கைக்கு உதவும். லங்கா செக்யூர் தான் செய்து இந்த கைட்லைன்ஸ் மற்றது லோ சட்ட விதிகள் வந்து லங்கா செக்யூருக்கு ஆபரேஷனுக்கு உதவுது. இதுல பார்த்தா இது வந்து சாதாரண ஆபரேஷனல் அஸ்பெக்ட் வந்து முதலீட்டாளர், அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கும் பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்ப்பு முறையில் நன்மைகள் என்னென்றால் பத்திரங்களற்ற பிணையம், அதாவது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் தீர்ப்பனவு முறையில் காகித அடிப்படையிலான பத்திரங்களை வைத்திருப்பது மற்றும் வர்த்தகம் செய்வது தொடர்பான முதலீட்டு அபாயங்கள் முற்றிலும் நீக்கப்படும். முதலீட்டாளர்கள் பொதுவாக கையேடு அமைப்பில் எதிர்கொள்ளும் பிழைகள், அதாவது பிழைகளை வந்து எல்லாம் இல்லாம போகும். பரிவர்த்தனைகள் மற்றும் கையிருப்புகளின் பதிவுகள் சிறந்த பிரதி காப்புடன் ஹாட் பேக்கப்னு சொல்றது, அதாவது பேக்கப் எல்லாம் இருக்கு அந்த சிஸ்டத்துல. ஒரு மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தில் மின்னணு முறையில் பராமரிக்கப்படுவதால் தொழில்நுட்ப செயல் இழப்புகளால் தகவல் இழப்பு ஏற்படும் அபாயம் குறைவு, அதாவது டேட்டா மிஸ்ஸிங் இல்லை. முதலீட்டாளர்கள் தங்கள் வைத்திருக்கும் பிணையங்களின் பிடிப்புகளின் இது வந்து ஆபரேஷன் இது வந்து என்றாலும் ரிமூவ் பண்ண இல்லை. அப்ப இந்த நேரத்திலையும் வந்து ப்ரௌசர் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, உலாவி பணி நிலையம் என்ற வசதி மூலம் கணினி முறையில பங்குதாரரிலிருந்து தகவலை சரிபார்க்க முடியும். அது இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்குதாரருக்குள்ளாலதான், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸுக்குள்ளாலதான் இதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பங்கேற்பாளர் தனது வாடிக்கையாளரின் சொந்த கணக்கு மற்றும் தனது கட்சிதாரரின் கணக்குகளை அணுக முடியும். பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றது நாங்க பார்த்துக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரைமரி டீலரும் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தன்னுடைய கணக்குகளையும் தங்களுடைய கட்சிதாரர், அதாவது இன்வெஸ்டர்ஸ் அந்த கணக்குகளையும் அந்த சிடிஎஸ்ல போய் பார்க்கலாம். லங்கா செக்யூர்ண்டா என்ன? இப்ப லங்கா செக்யூர் தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் செய்யுது. அப்ப லங்கா செக்யூர் வந்து மத்திய வங்கியினால ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் அனைத்து பங்கேற்பாளர்களும் லங்கா செட்பாரணியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் ஒரு browser workstation உலாவிய தமிழ் தெரிய உலாவிப்பான நிலையம் வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் லங்கா செக்யூர். பங்கேற்பாளர்கள் யாருன்னு பார்த்தால் அது 2 வகையா பிரிக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றது பங்கேற்பாளர்கள் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ல பங்கேற்பாளர்கள் 2 பிரிவு இருக்க. ஒன்று நேரடி பங்கேற்பாளர்கள் மற்றும் வியாபார நேரடி பங்கேற்பாளர்கள், அதாவது டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். மற்றது ட்ரேடிங் சரிதானே பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்போ இதுல வந்து பிரைமரி டீலர்ஸ் முதலாவதா வாரது டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்றால் பிரைமரி டீலர்ஸும் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்கும். மற்றது நாணய சபையினால் அனுமதிக்கப்பட்ட வேறு ஏதாவது நிறுவனம், ஸ்பெஷலா ஒரு சில குறிப்பிட்ட தான் கொடுப்பட்டிருக்கும். இது நாணய சபையினால் அனுமதிக்கப்பட்ட வேறு ஏதாவது நிறுவனம். இதுல பார்த்தோம்னா வியாபார நேரடி பங்கேற்பாளர்கள், அதாவது முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வணிகங்கள் தங்கள் சொந்த கணக்குகள் மற்றும் தங்கள் வாடிக்கையாளர்கள் சார்பான கணக்குகளை பராமரிக்க அனுமதிக்கப்படுகின்றன. நான் முதல் சொன்னேன். நேரடி பங்கேற்பாளர்கள் தங்கள் சொந்த உடைமைகளின் ஹோல்டிங்ஸ் நோக்கத்துக்காக மட்டுமே தங்கள் கணக்குகளை பராமரிக்க அனுமதிக்கப்படுகிறார். வியாபார நேரடி பங்கேற்பாளர்களும் தங்கள் சொந்த பிணையங்களை கணக்குகளை பராமரிப்பதால் நேரடி பங்கேற்பாளர் ஆவர். முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமை பெற்ற வணிக வங்கிகள் மட்டுமே தற்போது மத்திய வங்கியால் சிடிஎஸ்ஸில் சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் வணிகர் நேரடி பங்கேற்பாளர்களின் நிலையுடன் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களாகும். வணிகர் நேரடி பங்கேற்பாளர் இதுதானே. ஊழியர் சேவாநிலைய லாப நிதியமானது இபிஎஃப் என்பது தமது சொந்த சார்பாக கணக்குகளை பராமரிக்கும் நேரடி பங்கேற்பாளர் ஆவார். இபிஎஃப் வந்து அதுக்கு இதான் கூட அங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தானே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. அப்ப அவைக்கு வந்து நேரடி பங்கேற்பாளர் டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்ப பார்ப்போம் இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு லங்கா செக்யூருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்லப்பட்டாலும் சிம்பிளா போட்டிருக்கோம். முதலீட்டாளர்கள் லங்கா செக்யூரில் வணிக நேரடி பங்கு பெற்றாளர் ஊடாக கணக்கு தொடங்கவும் பராமரிக்கவும் முடியும். அதாவது நாங்கள் டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸுக்குள்ளாலதான் போகணும். இன்வெஸ்டர்ஸ் வந்து பங்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ நான் ட்ரெஷரி பில் பர்ச்சேஸ் பண்றேன்னா நான் இன்வெஸ்டர். இப்போ ட்ரெஷரி பில்ல வந்து அல்லது ட்ரெஷரி போண்டோ இன்வெஸ்டர்ஸ் வந்து லங்காசிக்குள்ள வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தனாங்க பிரைமரி டீலர் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ். இப்போ கணக்கு தொடங்குறேன்டா நான் இன்வெஸ்ட் பண்றேன்டா அந்த கணக்கு திறக்கிறதுக்கு இந்த நேரடி பங்கு பெற்றாளருக்குள்ளால திறக்கவும் பராமரிக்கவும் முடியும். மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் திறந்த கணக்கு மெச்சூர் பண்ணா திரும்ப ரினியூ பண்றது, ரீஇன்வெஸ்ட் பண்றது, அதில் செய்யறது. அதாவது முதன்மை வியாபாரிகள் மற்றும் வணிக வங்கிகளுக்கு ஊடாக முதலீட்டாளர்கள் தொடர்பான அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் அவற்றின் முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மூலமாக முதலீட்டாளர்கள் கணக்கில் பதிவு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு முதலீட்டாளரும் லங்கா செக்யூரில் ஒரு தனி கணக்கு வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் அதில் தனி கணக்கு இருக்கும். இந்த கணக்குகளில் பத்திரங்கள் பரிமாற்றம் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படும். எலக்ட்ரானிக் இதெல்லாம் செய்யப்படுது. லங்கா செக்யூர்ல வந்து கணக்கு திறக்கிறது. எப்படி இன்வெஸ்டர் எப்படி திறக்கிறது? இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் சார்பாக முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் கணக்கை திறக்க முடியும். பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லி சொன்னாங்க. டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், பிரைமரி டீலர் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க். லங்கா செக்யூரில் கணக்கை ஆரம்பிக்க முதலீட்டாளர்கள் பெயர், முகவரி மற்றும் தேசிய அடையாள அட்டை, கடவு சீட்டு இலக்கம் போன்ற தனிப்பட்ட விவரங்களை வழங்க வேண்டும். பிணையங்களின் வகை, முதிர்வு திகதி மற்றும் கொடுக்கல் வாங்கல் பெறுமதி போன்ற இணைய தகவல்களுக்கு கணக்குகளுக்கு இருக்கும். இதுல வந்து ட்ரெஷரி பில்லோ இதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தொகை இருக்கும். தொகை இவ்வளவு தொகையை கொடுத்தால் அது இவ்வளவு 6 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட், 6 மாதத்துக்கு பிறகு உதாரணத்துக்கு 1 லட்சம் பெறுமதியான ட்ரெஷரி பில்லுண்டா இப்போ ஒரு 94,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணினால் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு பெறுமதி 1 லட்சம் ஆகுதுன்னு சொன்னால் அதுதான்
இருக்கு முதிர்வு பொறுமதி. இது போன்ற தகவல் எல்லாம் அங்கே கொடுக்கப்படும். இப்போ கணக்குகள் வகைகள் ட்ரெஷரி பில் மட்டும் இல்லை, கணக்குகள வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்று பின்வரும் வகையான கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றன. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஓன் அக்கவுண்ட் மத்திய வங்கி சொந்தமான ILF இடப்பட்ட இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபினான்சிங் என்ற பிணையங்கள், அடைமானத்தின் PLG CL கோடுகள் இருக்குது. இது ஆபரேஷனல், இது நான் இருக்கல லோ கவுண்டரில் இருந்தாலும் போட்டிருக்கு. பிணையங்களின் அலகு மற்றும் அளவு மற்றும் சந்தைப்படுத்தக்கூடிய பாசல் இன்றைக்கு அந்த சைஸ் யூனிட் சைஸ் அண்ட் பாசல் அதிண்ட டேட்டுகள் அந்த பீரியட் சொல்லப்பட்டிருக்குது. பத்திரங்களற்ற பிணையங்கள், அதாவது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி, இலங்கை ரூபாயின் 1 இலங்கை ரூபாயின் மடங்களில் வெளிப்படுத்தப்படும். 1 ரூபி என்று சொல்லி வருகிறது. முகப்பதிவு வழங்கப்படும். லங்கா செக்யூர் வர்த்தகங்கள் ஒரு தொடரின் அலகுகளில் எண்ணிக்கையில் மாற்றப்பட வேண்டிய பிணையங்களை குறிப்பிடும். 1 அலகுக்கு இலங்கை ரூபாயின் முகமதிப்பு 1 உண்டு. குறைந்தபட்ச விற்பனை செய்யக்கூடிய பாசல் 1 அலகு, அதாவது 1 இலங்கை ரூபாயின் முகமதிப்பு 1 ரூபாய் என்ற கணக்கில் பார்க்கணும். இதன் காலங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம் டியூரேஷன் 90 நாட்கள், 182, அதாவது 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் பத்திர வகைகள் திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள் கூப்பனோட, திரைசேரி முறிகள் கூப்பன் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் வழிகள் செய்யப்படும் மத்திய வங்கி பிணையங்கள் என்று வேறையா சொல்லப்படும். 4 வகை சொல்லப்படும். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். லங்கா செக்யூர் இறுதி பரிவர்த்தனைகளை மட்டுமே பதிவு செய்யும். சரிதானே? அதுல இறுதி பரிவர்த்தனை இன்றைக்கு அந்த கடைசி டிரான்சாக்ஷன்ஸ் தான் பதிவு செய்யும். லங்கா செக்யூர் என்பது வர்த்தக பதிவு அமைப்பு, ஆனால் ஆன்லைன் நிதி அமைப்பு அல்ல. இது ஒரு நிதி அமைப்பு இல்லை, அது ஒரு வர்த்தக பதிவு அமைப்பு. பின்வரும் பரிவர்த்தனையின் விளைவாக பிணையங்களின் நகர்வுகளை பதிவு செய்யும். அவுட்ரைட் ட்ரேடிங் என்று அப்பட்டமான வர்த்தகம், விநியோகம் வேர்சஸ் கட்டணம் மற்றும் பெறுதல் மற்றும் கட்டணம், அதாவது டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட். சரிதானே? மற்றது பெறுதல் ரிசீவிங் வேர்சஸ் பேமெண்ட் என்று. அடுத்தது இது உங்களுக்கு அந்த இதன் விளக்கங்கள் இந்த இதுக்கு லீகலுக்கு வராமல் உங்களுக்கு அந்த பினான்சியல் சப்ஜெக்ட் வரும். விநியோகம் இலவசம் மற்றும் பெற இலவசம், பத்திரங்கள் இயக்கம் மற்றும் தொடர்பு, இதில் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல சொல்லப்படுது. மீள் கொடுப்பனவு, ரீபர்ச்சஸ், ரெப்போன்றுக்கு ரீபர்ச்சஸ், எதிரான மீள் கொடுப்பனவு வாங்கல்கள், மறுநிலைப்படுத்தல், விநியோகம் இலவசம், பரிவர்த்தனைகள் உரிய பங்காளரின் கணக்குகளுக்கு இடையான பத்திரங்களை நகர்த்துகிறது. ஒரே பங்கேற்பாளர் பார்ட்டிசிபென்ட்ஸ் கணக்குகள் சில நேரத்தில் மறுநிலைப்படுத்த ரீபொசிஷன் இதுல டெலிவரி ஃப்ரீ என்று கிடக்கு. டெலிவரி என்றா ஒரு கணக்குல இருந்து இன்னொரு கணக்குகளுக்கு இடையிலேயே மாற்றப்படுகிறது. அதாவது ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸின் அக்கௌண்ட்களுக்கு இடையிலேயே மாற்றப்படுகிறது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு சார்ஜஸும் இல்லை அங்க. ரீபொசிஷன்ஸ். கொடுக்கல் வாங்கலை ரத்து செய்தல், டிரான்சாக்ஷன் கேன்சல் பண்ற உலகம் இந்த கொடுக்கல் வாங்கல் வகைகள், டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், அதாவது லங்கா செக்யூர் நடக்கிற டிரான்சாக்ஷன் டைப்பை பற்றி தான் இதுல சொல்லப்படுகிறது. இதற்கு 2 தூரம் வாட்சி பாருங்க. கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்தல், ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அனைத்து பத்திரங்களற்ற பிணையங்களின் பரிவர்த்தனைகளும் லங்கா செக்யூர் மூலம் மேற்கொள்ளப்படும். அனைத்து பத்திரங்களற்ற பிணையங்களின், அதாவது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் லங்கா செக்யூர்ல பதிவு செய்யப்படும். பின்வரும் அளவுகோல்களை அடிப்படையாக கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பால் திருப்தி செய்யப்படுபவை மத்திய வைப்பக முறையில் பதிவு செய்யப்படும். பின்வரும் அளவுகோல்களை அடிப்படையாக கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பினரால் திருப்தி செய்யப்படுபவை மத்திய வைப்பக முறையில் பதிவு செய்யப்படும். அது செய்கிறதா இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் இருக்க வேணும். வாங்குவர் மற்றும் விற்பனையாளர் விவரங்கள் இருக்க வேணும்.
வங்கி அடையாள குறியீடு, ஒரு வங்கிக்கும் அடையாள குறியீடு இருக்கு, பேங்க் ஐடென்டிபிகேஷன் கோட். பிணையங்கள் அடையாள எண் ISIN இருக்குது. தீர்வு திகதி செட்டில்மெண்ட் டேட், கொடுக்கல் வாங்கலின் பெறுமதி மற்றும் தொகுதி, பிணையங்களின் விலை செக்யூரிட்டிஸின் வேல்யூ, இந்த விவரங்கள் அங்க கொடுக்கப்படணும். அப்ப இதுதான் பதிவு செய்கிற ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த விவரங்கள் அங்க பதிவு செய்யப்படும். ரைட், அடுத்தது பார்ப்போம். கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பத்திரங்களின் உரிமத்துவத்தின் பதிவுகளை பேணுதல், மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் செக்யூரிட்டிஸ். மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் செக்யூரிட்டிஸ். கொடுக்கல் வாங்கல்களின் முதலீட்டாளர் வாரியான பதிவுகள் லங்கா செக்யூரில் பேணப்படும். அப்ப இன்வெஸ்டர் பைஸ் ரெக்கார்ட்ஸ் அங்க வச்சிருக்கணும். அப்ப சட்டத்தை சொல்லப்படுது இப்படி வச்சிருக்கணும். அப்ப அந்த செக்ஷனின் படி அவர்கள் அங்க மெயின்டைன் பண்ணினோம். லங்கா செக்யூர் என்பது பரிவர்த்தனைகள் மற்றும் பத்திரங்களின் கையிருப்புகளின் பதிவகமாக இருக்கும், பாதுகாவலராக இருக்கும், அது கஸ்டடியனாயும் அது இருக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் கஸ்டடியன் பங்கேற்பாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் லங்கா செக்யூரில் கணக்குகள் தானாகவே உருவாக்கப்படும். அப்ப இங்கிருந்து கொடுக்கிற எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அங்க ஆட்டோமேட்டிக்கலி அக்கவுண்ட்ஸ் வில் பி கிரியேட்டட். முதலீட்டாளர்கள் வியாபார நேரடி பங்கேற்பாளர்கள் ஊடாக, அதாவது முதன்மை வணிகர்கள் பிரைமரி டீலர்ஸ் மற்றும் அல்லது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மூலம் லங்கா செக்யூருடன் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். முதலீட்டாளர்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் வியாபார நேரடி பங்கேற்பாளர்கள் ஊடாக, அதாவது டைரக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவர்களுக்கு ஊடாகத்தான், அதாவது பிரைமரி டீலர்ஸ் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஊடாக லங்கா செக்யூருக்கு தொடர்புகளை கொள்ளலாம். மெயின்டைனிங் ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் என்னென்று பார்த்தோம். டிரான்ஸ்ஃபரிங் செக்யூரிட்டிஸ். இப்ப லங்கா செக்யூரில் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு பிணையங்கள் நகர்த்தப்படும். இது சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர் மூலம் வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளின் பேரில் மட்டுமே இடம்பெறும். இது ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு பிணையங்கள் மாற்றப்படும். இது சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலம் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம், பிரைமரி டீலர் அது பேங்க்னு சொல்லி இவர்கிட்ட வாடிக்கையாளர் இவர்கிட்ட கேட்டா, இவர் இந்த வாடிக்கையாளர் ரிக்வெஸ்ட் படி பங்கேற்பாளர் கேட்டால் அது நடைபெறும் லங்கா செக்யூர்ல. ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவுடன் பின்வரும் ஏதாவது ஒரு அடிப்படையில் பரிவர்த்தனை நிலைமைக்கு ஏற்ப நடைபெறும். அதாவது விநியோகம் வேர்சஸ் கட்டணம், அதாவது டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட் டிவிபி, பெற்றுக்கொள்ளல் வேர்சஸ் கட்டணம் ரிசீவிங் வேர்சஸ் பேமெண்ட், இலவச விநியோகம் ஃப்ரீ டெலிவரி, பெற்றுக்கொள்ளல் இலவசம் ரிசீவிங் ஃப்ரீ, மற்றும் மறுநிலைப்படுத்தல் ரீபொசிஷன், நாங்கள் பார்த்துக்க ரீபொசிஷன் இன்டர்னல் ரெக்கார்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்றதுன்னு சொல்லி. இதுகள் இதில் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட் லீகலுக்கு, ஆனால் லீகல்லையும் சொல்லப்பட்டிருக்குது என்ன செய்ய வேணும்னு சொல்லி. முதலீட்டாளர்கள் ஒரு பரிவர்த்தனையை தொடங்குவதற்கு ஒரு முதன்மை வியாபாரி அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கியிடம் செல்ல வேண்டும். திருப்பி சொல்றாங்க, இது சட்டமா சொல்லப்பட்டிருக்க. இன்வெஸ்டர் ஒரு பரிவர்த்தனை தொடங்குவதற்கு ஒரு முதன்மை வியாபாரி அல்லது வணிகம் பெற்ற வங்கியிடம் செல்ல வேண்டும். பங்கேற்பாளரால் ஒரு செய்தியை தோற்றுவிப்பதன் மூலம் வர்த்தகத்தை தொடங்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பார்ட்டிசிபென்ட் ஒரு மெசேஜை கிரியேட் பண்ணினா டிரான்சாக்ஷனை தொடங்கலாம். ஒரு பிசினஸை தொடங்குறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான் வர்த்தகம். அந்த பரிவர்த்தனை இரண்டு தரப்பிற்கு இடையே பொருந்தும் போது பத்திரங்கள் விற்பனையாளரின் கணக்கில் இருந்து வாங்குவோர் கணக்குக்கு நகர்த்தப்படும். RTGS மூலம் தொடர்புடைய நிதி பரிமாற்றம் நடைபெறும். ஒரு ஆள் வேண்டாருன்னு சொன்னால் அதுல இருந்து வேண்டலாம். உதாரணத்துக்கு இப்ப பிரைமரி டீலர் பிரைமரி டீலர் முதல் ட்ரெஷரியிலிருந்து மொத்தமாக வாங்குறது, வாங்கி இப்ப ட்ரெஷரி உண்டியல வாங்கி கொண்டு
இன்வெஸ்டருக்கு வந்து பிறகு விற்கிறது தான். இன்வெஸ்டர் வேண்டிக்கு அங்கிருந்து இங்கே மாற்றப்படும். அப்போ இதுகள் வந்து சிடிஎஸ்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மாற்றப்படும். அப்போ இதுகள் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலம் தொடர்பு நிதி பரிமாற்றம் நடைபெறும். பிணையங்களை மாற்றுதல், கொடுக்கல் வாங்கல் ரத்து செய்தல், cancellation of transaction. cancellation of transaction என்ற ஒரு பரிவர்த்தனை ரத்து செய்வதற்கான கொள்கைகள் பின்வருமாறு. ஒரு பரிவர்த்தனையை ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரத்து செய்யறதுக்கான கொள்கைகள் வந்து ஒரு தீர்வு செட்டில் செய்யப்பட்ட ஒரு தீர்வு செட்டில் செய்யப்பட்ட அதாவது பரிவர்த்தனையை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாதோ முதலே அது செட்டில்மெண்ட் முடிஞ்சிட்டால் அதை வந்து கேன்சல் செய்ய முடியாது. கொடுக்கல் வாங்கலின் தோற்றுவிப்பாளர் எந்த ஒரு பொருந்தாத கொடுக்கல் வாங்கலினை ரத்து செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கலின் தோற்றுவிப்பாளருக்கு அதை கிரியேட் பண்ணால் டிரான்சாக்ஷனை அன்மேட்ச் டிரான்சாக்ஷன் என்றால் அதை ரத்து செய்ய முடியும். பிணையங்களின் இயக்கம் பொருந்தியவுடன் அதாவது செக்யூரிட்டிஸின் இயக்கம் வந்து பொருந்தியவுடன் அதை மேட்ச் பண்ணினால் இரு தரப்பினரும் ஒவ்வொரு தரப்பினாலும் ரத்து செய்யப்பட்ட கோரிக்கையை ஒப்புக்கொள்ள ரத்து செய்யும் கோரிக்கையை உள்ளிட வேண்டும். இதுல வந்து பிணையங்களின் இயக்கம் பொருந்திய ரெண்டு பேரும் இந்த செக்யூரிட்டிஸின் இதை வந்து அக்செப்ட் பண்ண உடனேயும் ரெண்டு தரப்பினரும் ஒவ்வொரு தரப்பினராலும் ரத்து செய்யப்பட்ட கோரிக்கையை ஒப்புக்கொள்ள ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணித்தான் கேன்சல் பண்ண போயிடும். அப்படி கேன்சல் பண்றதுக்கு அந்த ரத்து செய்யும் கோரிக்கையை உள்ளிட வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது அந்த ரத்து செய்யும் கோரிக்கை என்றுதானே இதை வந்து இன்புட் பண்ண வேணும். அந்த சிஸ்டத்துல இன்புட் பண்ணத்தான் அது வந்து கேன்சல் ஆகும். இலங்கை மத்திய வங்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூறப்பட்ட அல்லது நியாயப்படுத்தும் வகையில் இந்த ஒரு பொருந்தாத அல்லது பொருந்திய கொடுக்கல் வாங்கல்களை ரத்து செய்ய முடியும். இதுல சென்ட்ரல் பேங்குக்கு ஒரு பவர் இருக்குது. இலங்கை மத்திய வங்கி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூறப்பட்ட அல்லது நியாயப்படுத்தும் வகையில் எந்த ஒரு பொருந்தாத அன்மேட்ச்ட் அல்லது மேட்ச்ட் பொருந்தாத கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ண முடியும். பிணைய பரிவர்த்தனையை ரத்து செய்தல் ஒரு ஸ்விஃப்ட் அல்லது உலகி பண்ண இல்லையா, அதாவது ப்ரௌசர் ஒர்க் ஸ்டேஷன் வழியாக அறிவுறுத்தல்கள் மூலம் தொடங்க வேண்டும். அப்போ ஒரு கேன்சல் பண்றதுக்கு ஸ்விஃப்ட்டுக்குள்ளால அனுப்பணும் அல்லது ப்ரௌசர் ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளால இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வேணும், அறிவித்தல் வந்து துறக்க வேணும் எலக்ட்ரானிக் முதல். இதுதான் வந்து கொடுக்கல் வாங்கல் ரத்து செய்யறதுடைய மெத்தட், கேன்சலேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒன்று வந்து செட்டில் பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ண இயலாது, அன்மேட்ச் டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ண இயலும். டிரான்சாக்ஷன் இது வந்து பொருந்தினோட அதாவது மேட்ச் பண்ணினால் ரெண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டு அந்த ஒப்புக்கொண்டதை ரத்து செய்யறத இன்புட் பண்ணணும் சிஸ்டத்துல. மத்திய வங்கிக்கு பவர்ஸ் இருக்குது, மேட்ச் பண்ண அல்லது மேட்ச் பண்ணாத கொடுக்கல் டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணையிலும். கேன்சல் பண்ற போது வந்து ஸ்விஃப்டால அல்லது இந்த ப்ரௌசர் ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளால போய் அறிவுறுத்தலை தொடங்க வேணும். தீர்க்கப்படாத பரிவர்த்தனைகள் வணிக நாளின் முடிவில் தானாகவே கணனியால் ரத்து செய்யப்படுகின்றன. சில டிரான்சாக்ஷன் தொடங்கி போட்டு அரவாசியில விட்டால் அந்த டிரான்சாக்ஷன் இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் இருந்து அதை ஆட்டோமேட்டிக்கா டே எண்டில் சிஸ்டமே கேன்சல் பண்ணி விட்டுரும். இன்கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி சிஸ்டம் வில் கேன்சல் தி டிரான்சாக்ஷன்ஸ். இதை வந்து பார்ப்போம். இது ஒரு ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட். இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு லோ விலையும் அந்த பார்த்தோம் அந்த கசட் இதுல கிடக்குது 2004. இதுல விநியோகம் வேர்சஸ் கொடுப்பன, அதாவது டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட், DVP2 தீர்வு கருத்து. டெலிவரி வேர்சஸ் பேமெண்ட், DVP2 தீர்வு கருத்தின்படி இலங்கை மத்திய வங்கியிலிருந்து பங்கேற்பாளருக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளும்
பங்கேற்பாளர்களிடம் செலுத்த வேண்டிய கொடுப்பனவுக்கு எதிராக நிகரப்படுத்தப்பட்டு மொத்த அடிப்படையில் பிணையங்கள் வழங்கப்படும். அதாவது டெலிவரி வெர்சஸ் பேமெண்ட் 2 தீர்வு கருத்தின்படி இலங்கை மத்திய வங்கியில் இருந்து பங்கேற்பாளர் அதாவது பார்ட்டிசிபென்ட்க்கு செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனவுகளும் பார்ட்டிசிபென்ட் செலுத்த வேண்டிய அனைத்து பேமெண்ட் செய்ய வேண்டியிருந்தால் பங்கேற்பாளர்களுக்கு கொடுத்த வேண்டியிருந்தால் பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு எதிராக நிகரப்படுத்தப்பட்ட நெட்டிங் செய்யப்பட்டு மொத்த அடிப்படையில் பிணையங்கள் வழங்கப்படும். அங்கே பார்ட்டிசிபென்ட் கொடுக்க வேண்டியது இருந்தால் இவை மத்திய வங்கி கொடுக்க ரெண்டையும் கழிச்சு கொண்டு நெட் பண்ண அமௌண்ட்டுக்கு பிணையங்கள் வழங்கப்படும், செக்யூரிட்டிஸ் வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. நிலுவையில் உள்ள அனைத்து அரசாங்க பத்திரங்களும் பத்திரங்களற்ற பிணையங்களாக மாற்றப்படும் வரை, அதாவது இப்ப பேப்பர்ல டாக்குமெண்ட்ஸா இருக்குத்தானே, அந்த அரசாங்க பத்திரங்கள் பத்திரங்களற்ற ஸ்கிரிப்ட்லெஸ் டாக்குமெண்ட்ஸா மாற்றப்படும் வரை சான்றிதழ் பெற்ற பத்திரங்களின் அடிப்படையில் தீர்வுகளுக்கு திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு என வரையறுக்கப்பட்ட ஒரு நடைமுறை பயன்படுத்தப்படுகிறது. திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு, அதாவது modified net batch settlement procedure. modified net batch settlement, அதாவது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதை ஸ்கிரிப்ட்லெஸ் டாக்குமெண்ட்ஸா மாற்றி கொண்டு போயிடும். அந்த ரெண்டுக்கும் உள்ளது மாற்றி முடிக்கும் வரைக்கும் இந்த ஒரு மெத்தட்டை பாவிப்படுது. modified net batch settlement என்ற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படுதுன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் இதை வாட்சி பாருங்க. இப்ப இதுல சொல்லப்படுது modified net batch settlement என்றா என்ன? திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு நடைமுறையின் கீழ் modified net batch settlement அப்படின்னா என்ன? இலங்கை மத்திய வங்கியில் இருந்து அல்லது பங்கேற்பாளரிடம் இருந்து செலுத்த வேண்டிய தேறிய தொகை முன்கூட்டியே அடையாளம் காணப்படும். இலங்கை மத்திய வங்கியிலிருந்து அல்லது பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய தேறிய தொகை முன்கூட்டியே அடையாளம் காணப்படும். சென்ட்ரல் பேங்க்ல இருந்து அல்லது பார்ட்டிசிபென்ட் பிரைமரி டீலர் அல்லது பேங்க்ஸ் என்று சொன்னாங்க. செலுத்த வேண்டிய தொகை முதலே ஐடென்டிஃபை பண்ணப்படும். இலங்கை மத்திய வங்கியினால் பங்கேற்பாளருக்கு செலுத்த வேண்டிய தொகையானது இலங்கை மத்திய வங்கியினால் நாளின் ஆரம்பத்தில் தீர்க்கப்படும். பிகினிங் ஆஃப் டே செட்டில் பண்ணப்படும். பார்ட்டிசிபென்ட் செலுத்த வேண்டியது. பங்கேற்பாளர்களின் மத்திய வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை நிகர தொகை பிற்பகல் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட்ல வருது. பிரதான ஏலங்களிலிருந்து நிலுவையான பிணையங்கள் நிகர தீர்வுகள் நிறைவடைந்த பின்னர் பத்திரங்களற்ற வடிவத்தில் வழங்கப்படுகின்றன. பிரதான ஏலங்கள், அதாவது ஆக்ஷன்ஸ், மெயின் ஆக்ஷன்ஸ் நிலுவையான பிணையங்கள், நிகர தீர்வுகள், நெட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம்ல ஸ்கிரிப்ட்லெஸ் ஃபார்ம்ஸ் பத்திரங்களோடு வழங்கப்படுகின்றன. பங்கேற்பாளர்கள் தேவைப்பட்டால் நிகர தீர்வுகளுக்கு ILF பயன்படுத்தலாம். ILF என்று சொல்றது இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபண்டிங். இடையில காசு இல்லாட்டி எந்த முறையை பயன்படுத்தி பணத்தை எடுக்கலாம். கொடுப்பனவுகள் பேமெண்ட்ஸ் முதிர்வுகள் மற்றும் கூப்பன்கள் கொடுப்பனவு தேதிக்கு முன்னர் லங்கா செக்யூர் மூலம் மதிப்பிடப்படும். பேமெண்ட்ஸ் முதிர்வுகளை மெச்சூரிட்டி மற்றும் கூப்பன் கொடுப்பனவு தேதிக்கு முன்னர் டியூ டேட்டுக்கு முதல் லங்கா செக்யூரால மதிப்பிடப்படும். பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய பணம், அதாவது முதன்மை வணிகர்களின் முதன்மை ஏலங்களின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய பணம் நிகர தொகையை கணக்கிடுவதற்காக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய நிகர நிதி நாளின் தொடக்கத்தில் தீர்க்கப்படும் போது பத்திரங்களற்ற பிணையங்கள் வழங்கப்படும். பங்கேற்பாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய நிகர நிதி, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் செலுத்த வேண்டிய நிகர நிதி யாருக்கு செலுத்த வேணும்? சென்ட்ரல் பேங்க். நாளின் தொடக்கத்தில் தீர்க்கப்படும் போது பத்திரங்களற்ற பிணையங்கள் வழங்கப்படும். அப்ப இது செலுத்த வேண்டிய நிதி அங்க தொடக்க பிகினிங் ஆஃப் த டே சென்ட்ரல் பேங்க் இதுக்கு செக்யூரிட்டிஸை வழங்கும், ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸை வழங்கும். தேவைப்பட்டால் நிகர தீர்வாக்கங்களுக்கு பங்கேற்பாளர்கள் நாளில் இடைப்பட்ட திரவ வசதியினை பயன்படுத்தலாம். ILF இன்ட்ராடே லிக்விடிட்டி ஃபண்ட். தேவைப்பட்டால்
நிகர தீர்வாங்களுக்கு பங்கேற்பாளர்கள் நாளில் இடைப்பட்ட திரவ வசதியை பயன்படுத்தலாம். இது இந்த ரெகுலேஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு கைட்லைன்ஸ். என்னத்துக்கு இந்த நாங்கள் பார்த்திருக்க அந்த நிலுவைகள் செட்டில்மெண்ட்களுக்கு திருத்தப்பட்ட நிகர தொகுதி தீர்வு நடைமுறை மோடிஃபைட் நெட் பை செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர் என்று ஒன்று இருக்குது. அந்த சட்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பாவிக்கிறது. இது செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர். செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர்ல பார்த்தோம்னு சொன்னா இதுலையும் அந்த கிளியரிங் மாதிரி கொடுக்கல் வாங்கல தீர்வு T+0 டுடே +0 அல்லது T+N நம்பர் ஆஃப் இருக்கும், 10 நாட்கள் வரை இருக்கும். வினயங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கான நிதி தீர்வுகள் RTGS உடாக செய்யப்படும். இப்போ நாங்கள் முதல் பார்த்துக்கிறோம் RTGSக்குள்ளான செட்டில்மெண்ட் செய்கிற இருக்குது. நிதி பற்றாக்குறை பத்திரங்களை தீர்ப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதால் RTGS கணக்கில் போதுமான நிதி இருப்பதை பங்கேற்பாளர்கள், அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் தங்களோட அக்கௌண்ட்ஸ்ல பேலன்ஸை வச்சிருக்கணும். இந்த சென்ட்ரல் பேங்கோட செட்டில்மெண்ட்டுக்கு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலை தீர்ப்பதற்கு நிதி தேவைப்படின் நாளில் இடைப்பட்ட திரவ வசதி, அதாவது ILF முறையை பங்கேற்பாளர் பயன்படுத்தலாம். ILF ஆனது பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு. ILF என்பது பகல் காலத்தில் பாதுகாக்கப்பட்ட ஒரு மேல் வரையறை பெற்று வசதியாகும், அதாவது ஓர்டர் ஆஃப் மெட்டீரியல் வசதி. இது தேவையான பிணைகளை வழங்குவதன் மூலம் முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளால் மத்திய வங்கியில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப மத்திய வங்கிக்கு பிணைகளை வழங்கலை வச்சிருக்கொண்டு பெற்றுக்கொள்ற வசதி. கொடுக்கல் வாங்கல்கள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் மற்றும் கணனி முறைமை எந்த ஒரு பகுதி தீர்வுகளையும் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப இந்த செட்டில்மெண்ட்ல பார்ட் செட்டில்மெண்ட் நாட் அக்செப்டபிள், ஃபுல் செட்டில்மெண்ட் தான் இருக்கும். வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பொழுது சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் கணக்கு ஒரு கொள்முதல் நிகழ்வில் பிணையங்களில் வரவு வைக்கப்படும் மற்றும் விற்பனையின் போது பிணையங்களுடன் பற்று வைக்கப்படும். வாடிக்கையாளர் கஸ்டமர் அல்லது இன்வெஸ்டர் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் போது சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் கணக்கு ஒரு கொள்முதல் நிகழ்வில் பிணையங்களுடன் வரவு வைக்கப்படும். அதாவது வாடிக்கையாளர் ஒரு பிணையங்களை வாங்கியக்குள்ள அந்த வாடிக்கையாளருக்கு அங்க அந்த சிடிஎஸ்ல அக்கௌண்ட் இருக்குது. அந்த சிடிஎஸ் கணக்குக்கு வாங்கிக்க அவற்றை கணக்கில் வரவு வைக்கப்படும். விற்பனையின் போது பிணையங்களுடன் பற்று வைக்கப்படும். அப்ப அவர் வாடிக்கையாளர் விற்கைக்குள்ள அவற்றை கணக்கு பற்று வைக்கப்படும். நிதி பரிமாற்றம் தொடர்புடைய உள்ளீடு தொடர்புடைய முதன்மை வணிகர் அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கி RTGS கணக்கில் செய்யப்படும். அப்ப இது தொடர்பான டிரான்சாக்ஷன் அந்த இன்ஃப்ளோ RTGS கணக்குகளால் செட்டில்மெண்ட் செய்யப்படும். ரைட். முதிர்வு தொகை மற்றும் கூப்பன்களுக்கான கொடுப்பனவுகள், பேமெண்ட்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் அண்ட் கூப்பன்ஸ், சர்டன் திங்ஸ் லீகலா இல்லாட்டியும் அந்த லீகலாயும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க ஆபரேஷனல் ஆஸ்பெக்டாயும் வருகுது. நான் செக்ஷன்ஸ் தான் இதுல நான் போடையில் நேரம் வராபடியா அந்த செக்ஷன்ஸை போட்டா இன்னும் செக்ஷன்ஸை பாடமாக கன்ஃபியூஸ் பண்ணும். இன்னும் சட்டத்துல இன்னும் செக்ஷன் இருக்குது, இன்னென்ன வழியில செய்ய வேணும்னு சொல்லப்படுது. இதுல அங்காசைக்கு ஒரு பேரும் போட்டிருக்கு. பத்திரங்களற்ற பிணையங்களின் முதிர்வு மற்றும் கூப்பன் கொடுப்பனவுகள் உரிய திகதிகளில் கணக்கிடப்பட்டு லங்கா செக்யூர் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு அறிவிக்கப்படும். பத்திரங்களற்ற பிணையம், அதாவது ஸ்கிரிப்டட் செக்யூரிட்டிஸ் முதிர்வு மெச்சூரிட்டி மற்றும் கூப்பன் கொடுப்பனவுகள் உரிய திகதியில் கணக்கிடப்பட்டு லங்கா செக்யூர் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு அறிவிக்கப்படும். அப்ப அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் அந்த டேட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு அறிவிக்கப்படும். பார்ட்டிசிபென்ட்ஸ் சொன்னால் பிரைமரி டீலர் அல்லது பேங்க்ஸுக்கு முதலே அறிவிக்கப்படும். உரிய திகதிகளில் கணக்கிடப்பட்டு அறிவிக்கப்படும். அனைத்து கொடுப்பனவுகளும் நாளின் ஆரம்பத்தில் RTGS-இன் தீர்வு கணக்குகளின் வரவுக்கு செலுத்தப்படுகின்றன. ஏதேனும் உரிய கொடுப்பனவு திகதியின் மீது இடையில் விடுமுறை ஒன்று ஏற்படும் போது சரிதான். இப்ப இன்றைக்கு பேமெண்ட் இருக்கு, இன்றைக்கு லீவ்னு சொன்னா திரசேரி உண்டியர்களின் நேர்வலுக்கு முன்னர் வியாபார நாள் என்று கொடுப்பவர்கள் உடனடியாகவும் ட்ரெஷரி பில் இப்ப சாட்டர்டே சண்டே அப்படின்னா
அதுக்கு இடையில லீவ் நாள்னா முதல் நாளே கொடுக்க சொல்லி இருக்கு ட்ரெஷரி பில்லுக்கு சட்டத்துல. ட்ரெஷரி முறிகள் ட்ரெஷரி பொண்ட் என்றால் அதுக்கு அடுத்த நாள் சொல்லுது, வியாபார நாளுக்கு அடுத்த நாள் தொடர்பாக தற்போது நடைமுறையில் பின்வரும் வியாபார நாள் என்றும் கொடுப்பனவுகள் செய்யப்படும். ட்ரெஷரி பில் என்றால் முதல் நாள், ட்ரெஷரி பொண்டுக்கு அதுக்கு பிசினஸ் அடுத்த நாள், லீவுக்கு அடுத்த நாள். பணம் செலுத்த வேண்டிய தேதியில் வாடிக்கையாளர்களுக்கு பணம் செலுத்த வேண்டியது பங்கேற்பாளர்களின் கடமையாகும். இட்ஸ் எ டியூட்டி. இன்வெஸ்டருக்கு பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு அங்க லங்கா கிளியராக்களால இன்ஃபர்மேஷன் சரியா கொடுபடும். சிடிஎஸ்ல இருந்து தகவல் இணையத்துல மெச்சூரிட்டி எல்லா விவரமும் கொடுபடும். அப்ப இன்வெஸ்டருக்கு பணத்தை செலுத்த வேண்டியது பார்ட்டிசிபென்ட்ஸின் கடமை, அதாவது பேங்க்ஸ் அல்லது பிரைமரி டீலர்ஸ். முதலீட்டாளர்களுக்கு உரிய முதல்நிலை வியாபாரி அல்லது உரிமம் பெற்ற வணிக வங்கிக்கு முதிர்வு தொகை அல்லது மற்றும் கூப்பன் கொடுப்பனவுகள் காரணமாக செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகளை உறுதிப்படுத்தும் அறிக்கை ஒன்றை அனைத்து முதலீட்டாளர்களும் லங்கா செக்யூர் அறிக்கை ஒன்றை பெறுவார்கள். முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு உரிய முதல்நிலை வியாபாரி பிரைமரி டீலர்ஸ் அல்லது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், கூப்பன் அமௌண்ட் எல்லாம் செலுத்தப்பட்ட தொகை தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் லங்கா செக்யூர்ல இருந்து கிடைக்கும். பங்கேற்பாளர்களால் இவ்வாறு பெறப்பட்டது ஏதேனும் காரணமாக நிதி உரிய முதலீட்டாளருக்கு செலுத்தப்படாவிட்டால் அது உடனடியாக பங்கேற்பாளர்களால் மத்திய வங்கிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் அது இன்வெஸ்டர் அல்லது கஸ்டமருக்கு பேமெண்ட் செய்ய வேணும். செய்யாமல் அப்படி ஏதாவது காரணமாக செய்யாவிட்டால் உடனடியாக மத்திய வங்கிக்கு திருப்பி அனுப்பணும்னு சொல்லப்படுது. பங்கேற்பாளர்கள் தங்கள் சார்பாகவும் வாடிக்கையாளர் சார்பாகவும் பணம் செலுத்துவதற்கான தேதிக்கு முன்னர் உளவி பணியில் ப்ரௌசர் ஒர்க் ஸ்டேஷன் மூலம் முதிர்வுகள் மற்றும் கூப்பன் மூலம் பணம் செலுத்தி சரிபார்க்க முடியும். அதை ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளால பார்த்து கொள்ளலாம். தகவல் தொடரும் முறை ஸ்விஃப்ட்டுக்குள்ளால, அதாவது மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் லங்கா செக்யூர்ல கொடுக்கல் வாங்கல் முறை ஸ்விஃப்ட்டுக்குள்ளால ஸ்விஃப்ட்னா உங்களுக்கு தெரியும். சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைட் என்ன சொல்றது, இன்டர் பேங்க் இன்டர் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், என்ன நிதி தொழிற்பாடல் சங்கம், இன்டர் வேர்ல்ட் வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ். லங்கா செக்யூர் பங்கேற்பாளரின் வகிபாகம், ரோல் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். லங்கா செக்யூர் பார்ட்டிசிபென்ட்ஸின் ரோல் என்னென்று பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கு. லங்கா செக்யூர் அமைப்பிலும் பங்குவரும் முதன்மை வணிகர்களும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளும் லங்கா செக்யூர் அமைப்பில் இடைத்தரகர்களாக பங்கு வகிக்கின்றன. இன்டர்மீடியேட்டரியா தான் இருக்கு நம்ம இந்த அங்கே எடுத்து இந்தியாவில் விற்கிறதானே இன்வெஸ்டர்ஸுக்கு. லங்கா செக்யூர் அதன் பங்கேற்பாளருடன் ஆன்லைன் இணைப்பை அடிப்படையாக கொண்டது. லங்கா செக்யூருக்கு பார்ட்டிசிபென்ட்ஸோட ஆன்லைன் கனெக்ஷன் இருக்கு. முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் லங்கா செக்யூரில் வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாவலர்களாக செயல்படுகின்றன. முதன்மை வணிகர்கள் மற்றும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் லங்கா செக்யூரில் வாடிக்கையாளர்களுக்காக, அதாவது இன்வெஸ்டர்ஸ்காண்டி கஸ்டடியன் இருக்கின்றன. இந்த பாதுகாவலர் வகிபாகத்துக்கு பின்வரும் பொறுப்புகள் இருக்கு. என்னென்ன இருக்கு? வாடிக்கையாளர் ஒரு பிணையத்தின் சட்டபூர்வ உரிமையை பெறும்போது வாடிக்கையாளரின் பெயர், முகவரி மற்றும் தேசிய அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அல்லது நிறுவனத்தின் பதிவெண்ணை துல்லியமாகவும் பதிவு வச்சிருக்க வேணும், சரியாகவும் பதிவு வச்சிருக்கணும். கஸ்டமர் டீட்டெயில். ஒரு பிணையத்தின் உரிமை மாற்றம் இதனையும் உடனடியாகவும் துல்லியமாகவும் பதிவு செய்ய வச்சிருக்க வேண்டும். வாடிக்கையாளருக்கு கொடுத்தான கூப்பன் அல்லது முதிர்வு தொகை மீது கணக்கு மற்றும் பணம் செலுத்த இந்த டீட்டெயில்ஸ் இருக்க வேண்டும். தங்கள் வாடிக்கையாளர் சார்பாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளல், எனினும் அத்தகைய பரிவர்த்தனைகள் சட்டபூர்வமானது மற்றும் பங்கேற்பாளரை அமைப்பு விதிகளை மீற வைக்க செயல்படக்கூடாது. இந்த டிரான்சாக்ஷன் செய்ய வாடிக்கையாளர் சார்பாக தானே பார்ட்டிசிபென்ட் செய்யணும். அதாவது வங்கிகளும் பிரைமரி டீலர்ஸும் அவைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வயலேட் பண்ண செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. நாங்கள் முதல் பார்த்த இடையில இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பிரைமரி டீலர்ஸும் பேங்க்ஸும் செய்யக்குள்ள டிரான்சாக்ஷன் செய்ய காசு இடையில காணாட்டி ஐஎல்எஃப் என்ற ஒரு வசதியை பாவிக்கலாம்னு சொன்னோம். ஐஎல்எஃப் என்று சொன்னால் என்னென்று பார்க்கிறேன்னு சொன்னா இன்ட்ரா டே லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி என்று பார்த்தோம். அதாவது ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட்ல பங்கேற்பாளர்களுக்கு பணப்புழக்கத்தை வழங்கும் வசதி.
நாளில் இடப்பட்ட திரவ வசதி என்று அழைக்கப்படாத இடையில காசு காணாமல் இருந்தால் இந்த வசதி இருக்குது. ILF கணக்குகளில் பிணையங்களாக பத்திரங்களற்ற அரசாங்க பிணையங்களின் வடிவத்தில் வழங்கப்பட்ட அடிப்படையில் இதுல மத்திய வங்கியில இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸா அரசாங்க பிணையங்கள் வடிவத்தில் வழங்கப்படும் அடிப்படையில பங்கு பெறுநதா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இந்த வசதி வழங்கப்பட்டு இருக்குது. லங்கா செக்கூர் கடன் பத்திரங்களை நாளின் ஆரம்பத்தில் ILF கணக்குகளுக்கு மாற்றும். லங்கா செக்கூர் கடன் பத்திரங்களை நாளின் ஆரம்பத்தில் பிகினிங் ஆஃப் டே அந்த ILF கணக்குகளுக்கு மாற்றும். ILF பிணையங்கள் இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்படும் உத்தியோக விலைகளில் மதிப்பிடப்படுகின்றன. பங்கேற்பாளர்கள் RTGS கணக்கில் சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கி காரணமாக அனைத்து கொடுப்பனங்களையும் தீர்வு வைத்துள்ள போது ILF-இன் பிணையங்கள் வழங்கப்பட்ட நாளின் முடிவில் பங்கேற்பாளரின் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. பார்ட்டிசிபென்ட்ஸ் RTGS கணக்கில் சென்ட்ரல் பேங்குக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கொடுப்பனங்களையும் செட்டில் பண்ணால் பிறகு இந்த இடைநாள் கணக்கில் பிணையங்கள் வழங்கப்பட்ட நாளின் முடிவில் வச்சதை பங்கேற்றாளர் கணக்குக்கு திருப்பி மாற்றப்படுகிறது. சரிதானே? அன்றே திருப்பி செலுத்தப்பட்டால் ILF-க்கு வட்டி அறவிடப்பட மாட்டாது. ILF-ன்றது இடையில பணம் தேவைப்படைக்குள்ள செட்டில்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படைக்குள்ள இந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வசதி, கொடுக்கப்படுற வசதி. அந்த வசதியை அவர் பாவிச்சு அன்றைய செட்டில்மெண்ட் செய்திருந்தால் அந்த ILF வசதியை செட்டில் பண்ணா அதுக்கு சார்ஜஸ் இல்லை, வட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இது நாளில் இடப்பட்ட திரவ இது முதல் உள்ளதோட தொடர்பு வச்சு வாச்சிங்கன்னா விளங்கும். மற்றது ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸுக்கு வழங்கப்படுற ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்றோம். லங்கா செக்யூர் கணக்கை திருக்கவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பும். அது நேரடியாக உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெஷரி பில்லை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும். மாசத்தில் நடக்கிற கொடுக்கல் வாங்கலை பற்றி மாசாந்த அறிக்கைகள் வரும். ஒரு டிரான்சாக்ஷன் பில்லியன்டா வராது. மற்றது ஒவ்வொரு மாத காலாண்டு குவார்டர்ல அல்லது அதில் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் அவன் பேலன்ஸ் ஒரு சமரி ஒன்று வரும். அதே போல கொடுப்பனவுகள் முதலீட்டாளருக்கு செய்யப்படும் போதெல்லாம் முதிர்வு தொகை மற்றும் வட்டி கொடுப்பனவுகளை சுட்டு காட்டுகின்ற அறிக்கை, அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு வரும். இந்த அறிக்கைகள் நேரடியாக லங்கா செக்கூரின் CDS-இல் பதிவு செய்யப்பட்டபடி முதலீட்டாளரின் பெயர் மற்றும் முகவரிக்கு வழங்கப்படும். லங்கா செக்கூரில் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் பரிமாற்றத்தக்க அல்லது பரிமாற்றத்தக்க கருவிகள் அல்ல, பரிமாற்றக்கூடிய கருவிகள் அல்ல, டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியது அல்ல. குறிப்பிட்ட கால எல்லைக்குள் நடந்த பரிவர்த்தனைகள் அல்லது குறிப்பிட்ட தேதியில் நிலுவையில் உள்ள இருப்புகளை மட்டுமே அவை உறுதி செய்யும். இது ஒரு ஆபரேஷனல் ஆஸ்பெக்ட் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது ஆன்லைன் இன்குவாரிஸ் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் செய்யலும். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் டைரக்டா செய்யலாது. இன்வெஸ்டர்ஸ் இன்குவாரி பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது நாங்க பார்த்த மாதிரி பிரைமரி டீலர்ஸ் அல்லது அந்த பேங்க்ஸ் உள்ளுக்குள்ளால செய்யலும். அந்த ப்ரௌசர் ஒர்க்ஸ்டேஷனுக்குள்ளால கணக்குகளை வைத்திருப்பவர்கள் வாடிக்கையாளர் விவரம் எந்த கட்டணம் இல்லாமல் நிலவரங்களை பார்க்கலும் CDS-ல. இது நம்பகத்தன்மையை பற்றி சொல்லப்படுகிறது. இது ப்ரௌஸ் ஒர்க் ஸ்டேஷனுக்கால போய் அந்த சரி ஒன்று பார்த்துக்கொள்ளும். மற்ற கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரகசியத்தன்மைன்னு சொல்ற லங்கா செக்கூர் ரகசியத்தன்மையை மெயின்டைன் பண்ணணும். அப்ப லங்கா செக்கூர்ல பதிவு செய்யப்பட்ட தகவல் கண்டிப்பாக ரகசியமாக நடத்தப்படும். இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ். இலங்கை மத்திய வங்கி தவிர வேறு எந்த அதிகார சபை அல்லது தனிநபராலும் எந்த ஒரு தகவலும் அணுகப்பட முடியாது. பங்கேற்பாளர்கள் தங்கள் வாடிக்கையாளரின் கையிருப்பு மற்றும் அவர்களின் சார்பாக பராமரிக்கப்படும் கணக்குகள் தொடர்பான தகவல்களுக்கு வரையறுக்கப்பட்ட அணுகல்கள் இருக்கும். பங்கேற்பாளர்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் தங்கள் வாடிக்கையாளர் கையிருப்பு மற்றும் அவர்களின் சார்பாக பராமரிக்கப்படும் கணக்குகள் தொடர்பானவர்களுக்கு வரையறுக்க லிமிட்டட் ஆக்சஸ் தான் அங்க கொடுப்படுது. இது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ் 2 தரம் பாய்ச்சிங்களா இதுல குழப்பங்கள் ஒன்றும் இல்லாமல் விளங்கும். இதோட சிலபஸ் முடியுது. இந்த பாடம் இந்த செஷன்ஸ் நான் இதோட முடிக்கிறேன். அப்ப நீங்க எக்ஸாம் போய்க்கல இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்கணும்னு சொல்ல வேணும். சில நேரத்தில் அந்த கேள்வி டிரெக்டா இல்லாமல் வேற மாதிரி இருக்கலாம். திருப்பி நீங்க பார்க்க வேணும்.
படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. நான் கொஷின் பாஸ் பேப்பர்ஸோட பார்க்க தெரியுது. சில லட்டின் வேர்ட்ஸை பாவிச்சு பார்ப்பினா அதுக்கு நீங்கள் ஏதாவது இதெல்லாம் ரிஃபர் பண்ணி பார்த்தா தெரியும். வேற வெப்சைட் இன்னும் இந்த லட்டின் வேர்டில் பார்த்தா அது நேரடியாக இந்த லோவோ பற்றி அதை நான் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்கறதாக இருக்கும். அநேகமாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணி இருக்கிறது. இதோட இந்த மே மாதத்துக்கு எக்ஸாம் உள்ள செஷன்ஸை எங்களோட நான் முடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.